பந்தி இருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். और इस मेज के समक्ष प्रभु भोज के समक्ष प्रभु परमेश्वर उसके विषय में मैं आपसे बात करना चाहता हूं. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடன் பந்தி இருக்கிற ஒரு அருமையான தேவனாக இருக்கிறார். जिसकी हम आराधना करते हैं वह परमेश्वर उस भोज प्रति भोज में शामिल होता है. இது ரெண்டு பகுதியாக சொல்ல விரும்புகிறேன். इसको दो भाग में कहना चाहता हूं. முதலாவது நமது பந்தியில் கர்த்தர் வருகிறார். पहला है जो हमारे भोज में यहोवा आता है. நமது பந்தியில் வருகிற கர்த்தர், हमारे भोज में आने वाला यहोवा. பைபிளில் அப்படி अनेक காரியங்களை படிக்கிறோம். बाइबल में इसके विषय में बहुत से कार्यों को हम पढ़ते हैं. முதலாவது சம்பவத்தை ஆதியாகமம் 18:8 படிக்கிறோம். पहली घटना उत्पत्ति 18वां उसका 8 वचन में देखते हैं. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தேவன் வந்தார், அவன் கொடுத்த விருந்திலே பங்கு பெற்றார். अब्राहम के घर यहोवा आया और उसने जो उसके लिए भोज रखा उसने उसको खाया. ஆபிரகாமின் பந்தியில் வந்து பங்கு பெற்ற கர்த்தர், अब्राहम के आए हुए भोज में आए हुए यहोवा. அன்றைக்கு அவன் குடும்பத்துக்கு இருந்த ஒரு பெரிய குறையை தேவன் நிறைவு செய்து வைத்தார். और जब वो उस परिवार में आया, उस परिवार की जो बड़ी घटी थी उसको उसने पूरा किया. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது, புத்திர பாக்கியம் மாத்திரம் இல்லை. अब्राहम को सारी आशीषें थी लेकिन उसको संतान की प्राप्ति नहीं थी. அதை அன்றைக்கு தேவன் அருளினார். उस दिन यहोवा आकर उसको उसने सुनी. நம்முடைய வீட்டில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், हमारे घर में आकर हमें आशीष करने वाला यहोवा, நம்முடைய வீட்டு பந்தியில் பங்கடைகின்ற தேவன், हमारे घर के भोज में शामिल होने वाला परमेश्वर. யோவான் 2:2 படிக்கின்றோம். यूहन्ना 2 अध्याय और दूसरे वचन में हम पढ़ते हैं. இயேசுவும் அவருடைய சீஷரும் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். यीशु और उसके चेले काना के विवाह में बुलाए गए थे. அங்கே இயேசு வந்தார், அங்கே இருந்த குறையை நிறைவாக்கினார். यीशु उस विवाह में आए और उसमें जो घटी थी उसको उसने पूरा किया. கல்யாண வீட்டாருடைய பந்தியிலே பெரிய குறை வந்தது. जो ये विवाह के उस घर में बड़े ही एक घटी को आ गई. ஆனால் இயேசு அந்த பந்தியில் இருந்தபடியினால் அவர் அதை நிறைவாக்கினார். लेकिन यीशु उस भोज में आए थे इसलिए उस घटी को उसने पूरा किया. வெட்கம் வர வேண்டிய இடத்திலே மகிமை உண்டாக்கினார். जहां उन्हें लज्जित होना था वहां पर उन्हें उसने महिमा से भर दिया. அழைக்கப்பட்டவர்கள் முறுமுறுத்து வாயில் வந்தபடி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த குடும்பத்தை அதிலிருந்து காப்பாற்றினார். ओ आमंत्रित लोग उन पर कुड़कुड़ाने की अवस्था में परमेश्वर ने उस जगह अद्भुत काम किया. லூக்கா 10:38 பார்க்கும் பொழுது, लूका 10वां अध्याय और 38वें वचन में जब हम देखते हैं, பெத்தானியா மார்த்தாளுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார். और बेतनिय्याह के मार्था के घर में प्रभु ने भोज किया. மார்த்தாள் அவருக்காக நிறைய ஆயத்தம் செய்தாள் என்று நாம் படிக்கிறோம். जो ये मार्था ने उसके लिए बहुत से भोजनों की तैयारी की थी. அந்த வீட்டிலே பந்தி இருந்த கர்த்தர், उस घर में जब उसने भोज किया, ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு பெரிய குறை வந்தது. एक दिन उस घर में एक बड़ी घटी आ गई. அந்த லாசரு மரித்து போனான். वो लाजर मर गया. ஆனால் இயேசு 4ஆம் நாளில் வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். लेकिन यीशु चौथे दिन वहां आकर लाजर को जिंदा किया. எந்த வீட்டிலெல்லாம் பந்தி இருந்தாரோ அந்த வீட்டுக்கு எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக விளங்கினார். किसी घर में उसने भोज किया, उस घर में वो आशीष को दिया. குறைகளை நிறைவாக்குறவராக விளங்கினார். वो घटी को उसने पूरा किया. லூக்கா 19:9 பார்க்கின்றோம். लूका 19 और उसके 9 में देखते हैं, எரிகோவில் சகையு வீட்டிற்கு சென்றார். वो यरीहो के में जक्कई के घर में गया. அன்றைக்கு அவன் வீட்டுக்கே ரட்சிப்பை கொடுத்தார். उस दिन उस घर को ही उसने उद्धार दिया. அதாவது அவனுடைய வீட்டில் என்ன கட்டுகள் இருந்ததோ எல்லாவற்றிலிருந்து அந்த வீட்டை விடுதலையாக்கினார். उसका मतलब उस घर में जो भी बंधन थे उन सभी बंधनों से उसे छुटकारा दिया. அல்லேலூயா. हालेलुया. ஒருமுறை ஒரு பரிசேயன் வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார். एक दिन एक फरीसी के घर में प्रभु ने भोज किया. அப்பொழுது வெளியிலிருந்து ஒரு பாவியான ஸ்திரீ ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். तब एक बाहर से एक पापी स्त्री आकर यीशु के चरणों पर गिरी. அன்றைக்கு இயேசு அவளுக்கு புது வாழ்வு கொடுத்தார். उस दिन उस स्त्री को यीशु ने नया जीवन दिया. அல்லேலூயா. हालेलुया. லேவி என்கிற மத்தேயு வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார். लेवी नामक मत्ती के घर में यीशु ने भोज किया. லூக்கா 5:27 பார்க்கிறோம். लूका 5 और उसके 27 में हम देखते हैं, இயேசு அவனை அழைத்தார். यीशु ने उसे बुलाया. அவன் இயேசுவின் பின்னே வர தீர்மானித்தான். उसने यीशु के पीछे हो लेने का निर्णय लिया. ஆகவே ஒரு விருந்து படைத்தான். इसलिए वहां पर एक भोज की तैयारी की அந்த गई. விருந்தின் முடிவிலே उस भोज के अंत में மத்தேயுடைய வாழ்க்கையில் இருந்த தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றினார். और जो मत्ती के जीवन में परमेश्वर की इच्छा थी उस दिन परमेश्वर ने पूरा किया. அதுவரைக்கும் மத்தேயு நான் படித்த படிப்புக்கு எனக்கு நல்ல ஒரு டாக்ஸ் ஆபீசர் வேலை கிடைத்திருக்கிறது என்று வாழ்க்கையை அதே திசையில் ஓட்டி கொண்டிருந்தார்.
उस समय तक के कि मुझे एक अच्छा जॉब मिला है, मैं एक टैक्स कलेक्टर हूँ, उस समय वो अपने जीवन को जी रहा था। ஆனால் தேவன் அவரை குறித்து வேறு நோக்கம் வைத்திருந்தார். लेकिन परमेश्वर के उसके प्रति मेरे दूसरी उद्देश्य था। அவர் தமக்கு சீஷனாக அப்போஸ்தலனாக மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். परमेश्वर की योजना थी कि वह अपना चेला और प्रेरित बने। ஆகவே அந்த பந்தியிலே அந்த மகிமையான காரியம் நடைபெற்றது. तो उस भोज में इस महिमामय कार्य को उसने पूरा किया। லூக்கா 24:20 நாம் படிக்கின்றோம். लूका 24 और 20 में हम देखते हैं இயேசு எம்மாவிலே சீஷர் வீட்டிலே பந்தி இருந்தார். लूका उसमें वहां पर जाकर प्रभु ने भोज किया। உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவு சீஷர்களோடு பந்தி இருந்தார். यम्माउस के गांव में जाकर उन चेलों के साथ प्रभु ने भोज किया। அவர்களுடைய கண்களை திறந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிரூபித்தார். उनकी आंखें खोलकर प्रभु के फिर से जाग जाने की घटना को वहां पर बताया गया। இப்பொழுது நான் சொன்ன இந்த 7 சம்பவங்களிலும் பாருங்கள், मैंने जो इन 7 घटनाओं के बारे में कहा उसे देखिए। இயேசு நம்மை தேடி வருகிறார். यीशु हमें ढूंढ कर आता है। நம்முடைய வீட்டின் காரியத்திலே இயேசு பங்கு பெறுகின்றார். हमारे घर के कार्यों में यीशु भाग लेते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கல்யாண வீட்ல வந்து பங்கு பெறுகின்றார். वो विवाह के घर में आकर भाग लेता है। அந்த லாசரு துக்க வீட்ல போய் பங்கு பெறுகின்றார். लाजर जो मर गया था उस दुख घर में आकर उसने भाग लिया। சந்தோஷத்துக்கு விருந்து செய்யும் பொழுது அந்த விருந்திலே வந்து பங்கு பெறுகின்றார். खुशी के लिए जब भोज तैयार किया गया था उसमें उसने शामिल किया। இந்த பைபிள் முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் படிக்கின்றோம். बाइबल में बहुत सी घटनाओं में इसके बारे में हम पढ़ते हैं। இன்றும் இயேசு தம்முடைய பிரசன்னத்தினால் நம்முடைய வீடுகளின் காரியங்களிலே பங்கு பெறுகின்றார். आज भी प्रभु अपनी उपस्थिति के द्वारा हमारे घर के कार्यों में वो शामिल होता है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த ஒரு அறிவும் உணர்வும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். तो इस प्रकार का ज्ञान और समझ हमें हमेशा बनी रहनी चाहिए। என் வீட்டில் எது நடந்தாலும் இயேசு அதிலே ஒரு பங்காளி. मेरे घर में जो भी कार्यक्रम चले उसमें प्रभु आएंगे। அதனால தான் அனுதினம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பந்தி இருந்து விட்டு ஜெபம் பண்ணி நாம சாப்பிட ஆரம்பிக்கின்றோம். इसलिए जब दिन का भोजन हम करते हैं उस समय हम प्रार्थना के साथ उसे ग्रहण करते हैं। அந்த ஜெபத்திலே பொதுவாக இயேசு இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். उस प्रार्थना में आमतौर से यीशु ने दिया इसके लिए हम उसका धन्यवाद அந்த करते हैं। ஆகாரம் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ये भोजन हमारे लिए संतुलित भोजन रहे इसलिए हम प्रार्थना करते हैं। அதோடு கூட उसके साथ ही இயேசு அங்கே நம்மோடு இருப்பதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். यीशु उस जगह हमारे साथ है ये सोचकर हम धन्यवाद करते அவர் हैं நம்முடைய பந்தியில் எப்பொழுதும் பங்கெடுக்கிறவர். क्योंकि वो हमेशा हमारे भोज में शामिल होता है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? क्या आप इसको समझ रहे हैं? நாம் வீட்டிலே சாப்பிடும் பொழுது நம்முடைய இயேசுடைய பிரசன்னம் அங்கே இருக்கணும். जब हम खाने बैठते हैं हमारे प्रभु यीशु मसीह की उपस्थिति वहां होनी चाहिए அப்பொழுது அது ஆரோக்கியமாகவும் இருக்கும், அந்யோன்யமும் பலப்படும். और उसमें हम खाकर अच्छा स्वास्थ्य पाएंगे और संगति में भी बढ़ेंगे। நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷ காரியம் நடக்கும் பொழுது जब हमारे घरों में मुख्य कार्य किए जाते हैं இயேசு அதில் நிற்க வேண்டும் என்பதில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். यीशु की उपस्थिति वहां पर होने चाहिए, इसका ध्यान हमें होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசுவிடத்தில் முன்கூட்டியே கேட்டு காரியங்களை செய்ய வேண்டும். तो ऐसी दशा में यीशु से पहले से पूछकर कार्य करना चाहिए। இயேசு பிரியமாக செய்ய வேண்டும். यीशु को जो भाता है वो करना चाहिए। அந்த நாட்களிலே அதிகமாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். उन दिनों उस कार्य के प्रति हमें अधिकता से प्रार्थना करनी चाहिए। என்னுடைய உறவினர்கள் மற்றவர்கள் எல்லாரை பார்க்கிறோம் இயேசு எங்கள் காரியத்திலே முன்னிற்க வேண்டும். मेरे सगे संबंधियों से बढ़कर यीशु हमारे कार्यों में प्राथमिकता रखनी चाहिए। இயேசு எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும். सारे कार्यों में प्रभु की भागीदारी होनी चाहिए। அப்படி செய்யும் பொழுது சந்தோஷம் மிகுதியா இருக்கும். और इसमें यदि हम ऐसा करेंगे तो खुशी का ठिकाना नहीं होगा திருப்தியாக இருக்கும், குறைபட கர்த்தர் விட மாட்டார். और हम वहाँ पे संतुष्ट रहेंगे और घटी का नाम नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல எவ்வளவு சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகின்றோம். इस संसार में बहुत सी घटनाओं के बारे में हम सुनते हैं। சந்தோஷமா ஆரம்பிக்கிற காரியங்கள் பாதி வழியிலே துக்கமாய் முடிகிறத நம்ம கேள்விப்படுகிறோம். और जो कार्य प्रारंभ खुशी से प्रारंभ होता है आधे जाकर वो दुख में बदल जाता है। ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது लेकिन जब यहोवा हमारे साथ है சந்தோஷமாய் ஆரம்பித்தது அதிக சந்தோஷமாய் முடிய உதவி செய்வார். और खुशी से प्रारंभ होकर और भी ज्यादा खुशी से वो पूरा करेगा। ஒருவேளை சில கஷ்டங்களோடு ஆரம்பித்தாலும் சந்தோஷமாய் முடிய தேவன் உதவி செய்வார். और नहीं तो हो सकता है कुछ दुखों के साथ प्रारंभ होने वाला अंत में वो खुशी के साथ पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பந்தியில் இயேசு இருக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோம். ये आप अच्छी तरह जान ले कि हमारे भोज में यीशु शामिल होना चाहता है। அதிலே இயேசுவை நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்வோம். उसके बीच में हम यीशु का आदर करना सीख जाएं। அந்த கானாவூர் கல்யாண வீட்டார் அவரை அழைத்ததனால்
தப்பிக்கொண்டார்கள். जो काना के विवाह में उस घराने ने यीशु को बुलाया था, इसलिए वो वहां पर उसकी सुरक्षा இயேசுவுக்கு की। கல்யாண கார்டு கொடுக்க மறந்திருந்தால் என்ன இருக்கும்? यदि वो यीशु को उन्हें निमंत्रण नहीं दिया तो क्या होता? அன்னைக்கு இந்த கல்யாண பந்தி எப்படி முடிந்திருக்கும்? तो ये भोज, जो विवाह का भोज, क्या होता? அவள் செய்த நல்ல காரியம், उसने एक अच्छा कार्य किया। இயேசுவை அவருடைய சீஷரை அழைத்தார்கள். उसने यीशु के चेलों को भी वहां पर बुलाया। அல்லேலூயா. हालेलूया। நம்முடைய எல்லா பந்திகளிலும் இயேசுவை அழைக்க வேண்டும். इसलिए जहां पर भी हम प्रतिभोज रखते हैं उसमें प्रभु आना चाहिए। இயேசுவே நீங்க முன்னால நில்லுங்கப்பா, ओ यीशु, आप पहले आइए पिता, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, आप कहिए प्रभु, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், और कैसे करना चाहिए, कब करना चाहिए, அப்படி நாம் செய்ய வேண்டும். इस तरह से हमें करना இந்த चाहिए। ஆராதனையும் ஒரு பந்தி தான். ये जो आराधना है वो भी एक प्रतिभोज है। ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த குறிப்பை மறக்காமல் ஜெபிக்க வேண்டும். जो कोई भी इस आराधना के लिए प्रार्थना करते हैं, विशेष रूप से इस बात के लिए ना भूलें। இயேசு எங்கள் ஆராதனையில் வர வேண்டும். यीशु हमारे आराधना के मध्य आए। இயேசு எங்களை நடத்த வேண்டும். यीशु हमें चलाने पाए। இயேசு எங்களுக்குள் உலாவ வேண்டும். यीशु हमारे मध्य में मंडलाने पाए। இயேசு எங்களோடு பந்தி இருக்க यीशु வேண்டும். हमारे भोज में शामिल हो। அல்லேலூயா. हालेलूया। இந்த ஒரு வாஞ்சை நமக்குள் வரட்டும். इस प्रकार की चाहत हमारे अंदर आने पाए। நம்முடைய தேவன் நம்மோடு பந்தி இருக்கிறவர். हमारा परमेश्वर हमारे साथ भोज में शामिल है। குறைகளை நிறைவாக்குவார். वो घटियों को पूरा करता है, கட்டுகளை அறுப்பார். बंधनों को तोड़ता है, கண்களை திறப்பார். आंखों को खोलता है। அல்லேலூயா. हालेलूया। எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார், இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் பிட்டு கண்களை திறந்து வைத்தார், அப்பம் பிட்டு கண்களை திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஜீவிக்கிறார். ஹalleluya, ஜீவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. ஜீவிக்கிறார். ஹalleluya. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. அல்லேலூயா. இந்த நல்ல அனுபவத்தை வாஞ்சிப்பீர்களாக. इस अच्छे अनुभव की चाहत आप सभी में बने रहे। யாருடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத வெறுமையில் இருக்கிறீர்களோ, இன்று இயேசுவை விரும்பி அழையுங்கள். आज जिसके जीवन में यीशु नहीं है, ऐसा खालीपना महसूस करते हैं, आज उसकी चाहत रख के उसे बुलाइए। இயேசு உங்கள் வாழ்வில் வரும் பொழுது உங்கள் வாழ்வுக்கு அர்த்தம் வரும். और जब यीशु आपकी जिंदगी में आएगा, आपके जिंदगी का एक अर्थ होगा। உங்கள் வாழ்வின் குறை நீங்கும். आपकी जिंदगी की घटियां दूर होगी। இன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். आज तक की जिस समस्या का सामना आप कर रहे हैं उसका अंत होगा। ஹalleluya. हालेलूया। இப்பொழுது நான் இரண்டாவது பகுதியை சொல்ல விரும்புகிறேன். अब मैं दूसरा भाग कहना चाहता हूँ। இது கர்த்தருடைய பந்தி. यह प्रभु का भोज। நம்முடைய பந்தியில் வருகிற கர்த்தர் हमारे प्रतिभोज में आने वाला यहोवा நமக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். हमारे लिए एक मेज को तैयार करने वाला। அவர் நமக்கு பந்தியை தர விரும்புகிறார். वो हमें एक प्रतिभोज देना चाहता है। அவருடைய பந்தியில் நாம் பங்கடைய நம்மை அழைக்கிறார். और उसकी भोज में वो हमें बुलाता है। அவர் சிலுவையிலே ஒரு பெரிய பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தினார். उसने क्रूस पर हमारे लिए एक बड़े प्रतिभोज का आयोजन किया। அது ரட்சிப்பின் விருந்து. वो उद्धार का भोज। சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்து. शत्रुओं के सामने हमें तैयार करने के मध्य से उसने भोज रखा। பிசாசு அவ்வளவாய் கொக்கரித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவனுடைய தலையை நசுக்கும்படி தேவன் செய்த காரியம். और शैतान के उस भड़के क्रोध को शांत करने के लिए प्रभु ने उस कार्य को किया। அந்த சுவிசேஷ விருந்து எல்லாருக்கும் உள்ளது. ये सुसमाचार रूपी भोज सभी के लिए है। அந்த சுவிசேஷ விருந்தை குறித்து சொல்லுவதற்கு தான் இயேசு உலகத்தில் வந்தார். इस सुसमाचार के भोज को कहने के लिए प्रभु इस संसार में आए। அந்த விருந்து எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. इस भोज में सभी को उसने निमंत्रण दिया। அதனால் தான் இயேசு பாவிகளோடு பந்தி இருந்தார். इसलिए उसने पापियों के साथ भोजन किया। ஆயக்காரரோடு பந்தி இருந்தார். चुंगी लेने वालों के साथ भोजन किया। எங்கெல்லாம் கூப்பிட்டார்களோ அங்கெல்லாம் போனார். और जहाँ कहीं भी उसे बुलाया गया वो वहाँ पर गया। பாவியா பரிசுத்தவானா என்று பார்க்காமல் போனார்.
போனார், और ये पापी है या परिशुद्ध है ये देखे बगैर वो वहां पर गया। சகை வீட்டுக்கும் போனார். वो जक्कई के घर में गया। அந்த ஊர் மக்கள் அவனை பாவின்னு சொன்னாங்க. उस सारे गांव के लोगों ने उसे पापी कहा। இயேசு அதை பற்றி யோசிக்காம அவன் வீட்டுக்கு போனார். यीशु ने इस बात की कोई चिंता नहीं की, लेकिन तो भी उसके ஏன்னா घर गया। சுவிசேஷ விருந்து எல்லாருக்கும் உள்ளது. क्योंकि जो सुसमाचार रूपी भोजन है वो எங்கே सभी के लिए। வாய்ப்பு கிடைத்ததோ அங்கே இயேசு அதை கொடுத்தார். जहां पर मौका मिला यीशु ने वहां पर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। மலையிலே அவரை தேடி வந்தவர்களுக்கு அந்த விருந்தை கொடுத்தார். और पहाड़ों पर जब उसे ढूंढकर लोग आए तो उसने वहां पर उनको भोज दिया। கடற்கரையிலே கூடி வந்த மக்களுக்கு அந்த விருந்தை கொடுத்தார். और समुद्र के किनारे जब प्रभु को ढूंढने आए उसने भोज दिया। வீட்டிலே தனியாக தேடி வந்த நிக்கோதேமு போன்ற ஆட்களுக்கு அந்த விருந்தை கொடுத்தார். और निकोदेमुस जब अकेला था यीशु जब उसके मिलने आए प्रभु ने उसको भोज दिया। தற்செயலாக வழியிலே சந்தித்த ஒரு சமாரியா ஸ்திரீக்கும் அந்த விருந்தை கொடுத்தார். अचानक से एक सामरी स्त्री की मुलाकात हुई और उसको उसने भोज दिया। எல்லாருக்கும் இயேசு ஆயத்தம் பண்ணின சுவிசேஷ விருந்து. और सभी के लिए तैयार करना किया इस सुसमाचार रूपी भोजन। அப்படி எல்லாம் விருந்து படைத்து கொடுத்தவர், उन सभी को तैयार करने वाला, எல்லா பந்திகளில் பங்கு பெற்றவர், और सभी उस भोजन में शामिल होने वाला। ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், एक दिन उसने अपने चेलों से कहा, நான் உங்களுடனே பஸ்கா விருந்தை ஆசரிக்க விரும்புகிறேன், मैं तुम्हारे साथ फसह का पर्व मनाना चाहता हूँ। ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். उसने कहा कि इसकी तैयारी करो। வாசியுங்கள் மத்தேயு 26 அதிகாரம் 19-20. मत्ती 26वां अध्याय 19 और 20। இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். இயேசு கிறிஸ்து பஸ்கா விருந்திலே சீஷர்களுடன் பந்தி இருந்தார். यहाँ पर प्रभु यीशु मसीह चेलों के साथ इस फसह में शामिल हुआ। அவர்கள் யூதர்களுடைய வழக்கத்தின்படி பஸ்கா விருந்தை சாயங்காலத்திலே கொண்டாடுவார்கள். और जैसे यहूदियों की रीति थी ये जो फसका का पर्व था भोजन था वो शाम के समय में खाते थे। பல ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மோசே தலைமையிலே ஒரு பெரிய விடுதலையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். बहुत से वर्षों में वो मिस्र रहे और मूसा की अध्यक्षता में प्रभु परमेश्वर ने उन्हें बड़ी छुटकारा दिया। அந்த விடுதலை நாளை பஸ்கா பண்டிகையாக வருடந்தோறும் கொண்டாடுகிறார்கள். और जो छुटकारे का दिन है उस दिन को उन्होंने फसह के पर्व में बनाया। அந்த பண்டிகையின் விருந்தில் தான் இயேசு சீஷர்களோடு உட்கார்ந்தார். उस पर्व में ही यीशु चेलों के साथ भोजन किया। ஆகவே அது பஸ்கா விருந்து. इसलिए ये फसह का भोजन। இப்போ அதே மத்தேயு 26 அதிகாரத்திலே தொடர்ந்து படிக்கும் பொழுது इसी मत्ती के 26वें अध्याय में पढ़ते समय 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறதை கவனியுங்கள். 26 से मैं पढ़ता हूँ, आप ध्यान दीजिए। அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அந்த பஸ்கா விருந்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கையில் और जब वो फसह இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே வாஸ்தவ வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது इन वचनों को जब हमने पढ़ा, அந்த பஸ்கா விருந்திலே எல்லாருக்கும் முன்பாக பிளேட் இருந்தது, எல்லாருக்கும் அப்பங்கள் இருந்தன, எல்லாருக்கும் திராட்சை ரசம் இருந்தது. इस फसह के पर्व में सभी के आगे थालियां रखी थी, सभी के आगे भोजन और रस रखा हुआ था। ஒருவேளை அவர்களுடைய வழக்கத்தின்படி கசப்பான கீரை கூட இருந்திருக்கலாம். और जो उनकी तैयारी के अनुसार कोई कड़ी भी भाजी भी होगी। ஆனால் அந்த தன்னுடைய பிளேட்ல இருந்து ஒரு அப்பத்தை எடுத்து இயேசு பிட்டார். लेकिन अपनी प्लेट में से एक रोटी को लेकर यीशु ने उसे तोड़ा அதை ஒவ்வொரு சீஷர்களுக்கும் கொடுத்தார். और उसे लेकर एक एक चेलों को बांट दी। இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொன்னார். और ऐसा कहा कि यह तुम्हारे लिए तोड़ी गई मेरा एक शरीर है, मेरी देह है। அவருடைய சரீரம் சிலுவையிலே எல்லா மனுபுத்திரன் விடுதலைக்காக பிற்கப்பட போகிறதை அவர் சொன்னார். उसने कहा कि क्रूस पर उसका शरीर रूपी रोटी सभी संसार के लोगों के लिए तोड़ी जा रही है। அவருடைய கப்பை, அவருடைய பாத்திரத்தை எடுத்தார். उसने अपना कटोरा लिया.
அதை எல்லாரும் அதிலே எல்லாரும் பானம் பண்ணும்படி சொன்னார். और उसमें से सभी को पीने के लिए कहा, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். और कहा कि यह वाचा का मेरा वह लहू है जो बहुतों के लिए पापों की क्षमा के निमित्त बहाया गया। அந்த ரசத்தை பகிர்ந்து கொடுக்கிற வேளையிலே जब इसने इस दाखरस को बांट रहा था उस समय, இதே போல என்னுடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட போகிறது என்பதை சொன்னார். इसी तरह मेरा लहू क्रूस पर बहाया जाएगा उसने कहा। ஆகவே இங்கே அந்த பஸ்கா விருந்துக்கு உள்ளே கர்த்தருடைய பந்தி என்கிற ஒரு புதிய விருந்தை ஆயத்தம் பண்ணினார். तो यहाँ पर एक फसह के पर्व के मध्य उसने एक नए भोज की तैयारी की। அதை இன்று வரைக்கும் நாம் செய்து வருகின்றோம். वो जो पर्व है आज तक के हम उसको मनाते आ रहे அந்த हैं। விருந்தை அன்றைக்கு செய்து காட்டின இயேசு கிறிஸ்து उस भोज को जो प्रभु यीशु ने बताया, பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையை தொடங்கின நாளிலே पवित्र आत्मा को भेजकर जब कलीसिया का निर्माण हुआ उस दिन से புதிய ஏற்பாட்டு சபை செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்களை குறித்து சொன்ன பொழுது नए नियम की कलीसिया का प्रारंभ का जो आधारभूत कार्य था उसको कहते हुए பரிசுத்த ஆவி பேதுருவின் மூலம் சொன்ன வசனத்திலே पवित्र आत्मा ने पतरस के द्वारा जो कहा, அப்போஸ்தலர் 2:42 நாம் படிக்கின்றோம். और प्रेरितों के काम 2 और उसके 52वें वचन में हम देखते हैं, அப்பம் பிட்குதலில் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். और 42 में देखते हैं कि रोटी तोड़ने में बने रहो। ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் சிலுவையின் மூலம் நாம் ரட்சிப்பை அடைய வேண்டும். इसलिए नए नियम के अनुसार हमें यीशु के द्वारा उद्धार पाना அந்த चाहिए। மனந்திரும்புதலை அடைந்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். मन फिराकर प्रभु पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेना चाहिए। பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा का अभिषेक अन्य भाषा के चिन्हों के द्वारा प्राप्त करना चाहिए। நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவர் விட்டு விலகு என்று வசனத்தில் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை விட்டு வேறுபட்டு கர்த்தரோடு பரிசுத்தமாய் மாற வேண்டும். हमारा यहोवा पवित्र है, इसलिए जिस कार्य के लिए उसने अलग हमको होने के लिए कहा है उससे अलग होकर हम उसके लिए पवित्र बने रहे। சபை கூடி வந்து ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதித்து அந்த அந்யோன்யத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தரித்திருக்க வேண்டும். और कलीसिया में इकट्ठा होकर उस संगति में और रोटी तोड़ने में हम बने रहे। சபை கூடி வந்து இந்த அப்பம் பிட்குதலாகிய பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆசரிக்க வேண்டும். कलीसिया रूपी में इकट्ठा होकर इस प्रभु भोज की शामिल होने पाए ஜெபம் பண்ணுவதில் தரித்திருக்க வேண்டும். और प्रार्थना में हमें लोलीन रहना है। இவைகளை ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் சபைக்கும் அடிப்படையாய் செய்ய வேண்டிய காரியங்களாக தேவன் தந்திருக்கின்றார். यह है नए नियम की कलीसिया को जो आधार रूप से करना है उसको यीशु ने कहा। இதைத்தான் அன்றைக்கு பஸ்கா விருந்திலே அவர் தொடங்கி வைத்தார். यही बात को उसने उन दिनों फसह के पर्व में प्रारंभ किया। ஆகவே எல்லாரும் இந்த பந்திக்குள் இருக்க முடியாது. इसलिए सभी लोग इस भोज में शामिल नहीं हो सकते। சுவிசேஷ விருந்து எல்லாருக்கும் உரியது. ये जो सुसमाचार रूपी भोज है वे सभी के लिए है। ஆனால் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லப்படுகிற இந்த திருவிருந்து சீஷர்களுக்கு உரியது. लेकिन जब हम यहोवा की भोज को कहते हैं, मेज को कहते हैं, तो ये केवल उसके चेलों के लिए है। அல்லேலூயா. हालेलुया। அவர் சீஷருடனே அந்த பந்தியில் இருந்தார். तो वो अपने चेलों के साथ इस मेज में उसने शामिल लिया। புதிய ஏற்பாட்டிலே இந்த அடிப்படை அனுபவத்தை உடையவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி இந்த பந்தியை எடுக்க வேண்டும். नए नियम में जो उद्धार पाए हुए हैं उनको इसमें शामिल होना चाहिए। நாம் மனம் திரும்பி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். हमें मन फिराकर उस उद्धार के अनुभव में आना चाहिए। தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். डुबका बपतिस्मा लेना चाहिए। பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பெற ஆவலோடு காத்திருக்க வேண்டும். पवित्र आत्मा प्राप्त करना चाहिए, नहीं तो उसकी पाने की कोशिश करना चाहिए। இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கடைய வேண்டும். इस अनुभव में जो भी है इस मेज में शामिल हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் இந்த சபை பந்தியில் இருக்க வேண்டும் என்று இல்லை. इस कलीसिया में मैं बपतिस्मा लूंगा तो ही इस भेज में शामिल होगा, ऐसा नहीं है। தேவனுடைய வசனத்தின்படி परमेश्वर के वचन के अनुसार பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே पिता पुत्र और पवित्र आत्मा के नाम के द्वारा அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே अभिषेक प्राप्त हुए परमेश्वर के दासों के द्वारा தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் यदि डुबका बपतिस्मा लिया हो நீங்கள் பந்தியில் பங்கடைய வேண்டும். आप इस मेज में शामिल हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया।
ஆகவே இது ஒரு அடிப்படை தகுதியாக இருக்கின்றது. तो ये जो है आधारभूत योग्यताएं, இந்த காலத்தில் அநேகர் எல்லாருக்கும் பந்தி கொடுக்கலாம் என்று செயல்படுத்துகிறதை பார்க்க முடியும். इन दिनों में सभी को इस भोज में शामिल किया जाता है, ऐसा लोग कहते हैं. ஆனால் வேத வசனங்களை கருத்தாய் படிக்கையிலே लेकिन जब पूरी अर्थ के साथ हम वचनों को पढ़ते हैं, இந்த கர்த்தருடைய பந்தி என்பது கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த சீஷர்களுக்கு மட்டும் உரியது. ये जो प्रभु की भोज है ये केवल जो उसके साथ वाचा बांधे हुए उसके चेलों के लिए ही है. ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டமாகிய சீஷர் கூட்டம் தான் இதில் பங்கு பெற வேண்டும். तो इसलिए जो उद्धार पाए हुए वाचा को बांधे हुए चेले लोग ही इसमें शामिल हुए. அல்லேலூயா. हालेलूया. அப்போ நாம ஞானஸ்நானம் பெற்று இந்த பந்தியில் பங்கு பெறுகின்றோம். तो जब हम बपतिस्मा लेकर इस मेज में हम शामिल होते हैं, அதேவேளை ஞானஸ்நானம் மட்டும் தகுதி என்று சொல்ல முடியாது. तो हम यह नहीं कह सकते कि बपतिस्मा ही एक योग्यता है. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் சாட்சியாய் வாழ்கிறோமா? तुरंत क्या हम मसीह के लिए एक गवाही का जीवन जी रहे हैं? பழையபடி பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோமா? क्या पुराने पापों को अपने जीवन में हमने जगह नहीं दी है? பின்மாற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோமா? क्या हमने यीशु का पीछे पलट गए हैं? அதுவும் முக்கியம். ये सब जान लेना बहुत जरूरी है. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 11 அப்போஸ்தலன் பவுல் அழகாக எழுதி வைத்தார். इसलिए पहला कुरिन्थी 11 में प्रेरित पौलुस ने अच्छी तरह से लिखा है. அதுல 27 28 ஆகிய வசனங்கள் பாருங்கள். 27 और 28 वचन में देखिए. வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இங்க என்ன சொல்லி இருக்கிறது? நாம் பாத்திரமானவர்களாக இதில் பங்கு பெற வேண்டும். इसमें यहाँ बताया गया कि हमें इस एक योग्यता रखते हुए इस भोज में शामिल होना चाहिए. ரட்சிப்பு ஞானஸ்நானம் என்கிற அடிப்படை தகுதி இருந்தாலும் उद्धार और बपतिस्मा एक आधारभूत योग्यता होते हुए भी இன்றைக்கு இந்த பந்திக்கு நாம் பாத்திரமாய் வாழ்கின்றோமா? क्या आज तक के हम इस भोज के लिए योग्यता का जीवन जी रहे हैं? ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சம்பந்தப்படுத்தின விஷயம். क्योंकि ये जो है प्रभु यीशु मसीह के शरीर से और उसके लहू से संबंधित है. அந்த தகுதி இல்லாமல் அல்லது பாத்திரம் இல்லாமல் பாத்திரவானா இல்லாமல் யாராவது பங்கு பெற்றால் यदि कोई उसकी योग्यता को ना रखते हुए इसमें भाग लेता है, அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றவாளிகளாய் மாறுவார்கள். ये लोग प्रभु की देह और लहू के विषय में अपराधी है. ஆகவே இது ஒரு பெரிய குற்றமாக பிறகு மாறிவிடும். तो एक बड़ा अपराध हो जाएगा. ஆகவே நாம் நிச்சயமாய் இதுக்குடைய தகுதியோடு எடுக்க வேண்டும். तो निश्चित रूप से हमें एक योग्यता रखते हुए इसमें शामिल होना चाहिए பாத்திரமாக எடுக்க வேண்டும். और उसके योग्य होकर ग्रहण करना चाहिए. தொடர்ந்துள்ள வசனங்களையும் வாசிக்க விரும்புகிறேன். और उसके वचन को मैं पढ़ना चाहता हूँ. 29 29वें वचन. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். இங்கே அழகாக சொல்லி இருக்கிறது, நாம் கர்த்தருடைய பந்தியில் தகுதியோடும் ஆயத்தத்தோடு பாத்திரமாக எடுக்கவில்லை என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாக வேண்டியது வரும். यहाँ पर बहुत ही सुंदर रीति से बताया गया, यदि हम इस प्रभु भोज की भाग में लेते हैं तो हमें पूरी तैयारी के साथ और योग्य उसकी योग्यता रखते हुए शामिल होना चाहिए. தண்டனையாக பலவீனங்கள் வரக்கூடும், வியாதிகள் வரக்கூடும், மரணமும் வரக்கூடும். और इसकी अवस्था में यदि हमारे पर दंड भी आ सकता है, बीमारी भी आ सकती है और नहीं तो हम मर भी सकते हैं. ஆகவே இந்த பரிசுத்தமான பந்தியை நாம் அவ்வளவு பயபக்தியோடு நாம் ஆசரிக்க வேண்டும். तो इस प्रभु भोज को हमें पूरी भय के साथ उसको ग्रहण करना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா பரிசுத்தமான கர்த்தருடைய சரீரத்தை
சரீரத்திலும் இரத்தத்திலும் ஐக்கியம் கொள்ளுகிற நாம் क्योंकि हम प्रभु यीशु मसीह की पवित्र देह और लहू से एकता रखने वाले हम அதற்கு இடையூறான வேறு காரியங்களில் இருக்கக்கூடாது. उसके मध्य में हमें दूसरे कार्यों में शामिल नहीं होना चाहिए. கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு பகுதியை வாசித்து காட்ட விரும்புகிறேன். परमेश्वर ने सुंदर रीति से अपनी इच्छा को किया, उसको मैं पढ़ना चाहता வேத हूँ. புத்தகத்தை திருப்புங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 18 வரையிலான வசனங்கள். दूसरा कुरिन्थियों 6 अध्याय 14 से लेकर 18वें वचन तक. எல்லாரும் அந்த வசனங்களை திருப்பி வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். इस वचन को आप पढ़िएगा. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடுள்ள ஐக்கியத்தை குறித்து மிக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. यीशु के साथ संगति के विषय में यह वचन हमें पूरी सफाई रीति से बताता है. அந்த ஐக்கியத்திலே இருக்கின்ற நாம் இங்கே சொல்லப்பட்ட மாற்று காரியங்களோடு இணைப்பும் தொடர்பும் வைத்திருந்தால் அது இந்த உறவுக்கு பங்கமாக விளைந்துவிடும். इन वचनों के आधार पर यदि हमारी सहभागिता इन विपरीत परिस्थितियों में है तो हम उसके विरोधी हो जाएंगे. ஆகவே தேவ பிள்ளையே, பாவத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்க கூடாது. तो हे प्रभु के बच्चों, पाप को अपने जीवन में जगह ना दें. அக்கிரமத்துக்கு இடம் இருக்க கூடாது. अधर्म को अपने जीवन में जगह ना दें. அநீதிக்கு இடம் இருக்க கூடாது. अन्याय को अपने जीवन में जगह ना दें. அநியாயத்துக்கு இடம் இருக்க கூடாது. और अन्याय अधर्मी बातों को अपने शामिल ना करें. இவைகளை நம்முடைய தேவன் வெறுக்கிறார். इन सभी से हमारा परमेश्वर घृणा करता है. அவர் வெறுக்கிற ஒரு பாவத்தையோ அநீதியையோ உள்ள வைத்துக்கொண்டு அவரோடு நீ ஐக்கியப்பட முடியுமா? और जिस बात को वो तुच्छ जानता है, उस अधर्म को, उस पाप को क्या तू उसकी सहभागिता रख सकता है? இந்த பாவம், அநியாயம், அக்கிரமம், அசுத்தம் இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கத்தானே அவர் தன் சொந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக தந்தார். इस तरह के पाप, अधर्म और अन्याय से छुटकारा देने के लिए उसने क्रूस पर हमारे लिए लहू को बहाया है. அப்ப அந்த சரீரத்தாலும் இரத்தத்தாலும் வருகிற சுத்திகரிப்பை நீ பெறாமல், பரிசுத்தம் அடையாமல் நீ அந்த சரீரத்தோட இரத்தத்தோடு எப்படி ஐக்கியப்பட முடியும்? तो उस लहू से तू अपने आप को धोकर पवित्र होकर कैसे ना होने की दशा में तू कैसे उसमें शामिल हो सकता है? ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியமாக இருங்கள். इसलिए हे प्रियो, पवित्रता के प्रति आपके अंदर एक जलन होनी चाहिए. என்னுடைய வாழ்க்கையில பாவம் ஒட்டக்கூடாது. मेरे जीवन में पाप ना लगने पाए. அதை பற்றி உள்ளத்திலே ஆவியிலே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். उसके प्रति हमारे आत्मा में उसके प्रति एक जलन होनी चाहिए. அந்த வைராக்கியம் உள்ள இல்லாவிட்டால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. यदि वो जलन हमारे अंदर नहीं है तो हम पाप में चैन नहीं पा सकते. அநீதி என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. और ये अधर्म हमारे जीवन में ना शामिल हो. ஒருவருக்கும் ஒரு அநியாயம் நான் செய்திடவே கூடாது. किसी भी रीति से किसी के साथ में अन्याय ना करूं. அசுத்தங்களுக்கு இடமே இருக்க கூடாது. और किसी भी अशुद्धता को अपने जीवन में शामिल ना இதுல करूं. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு இருக்க வேண்டும். आपको इस बात में एक बहुत ही स्ट्रांग और एक अच्छा निर्णय लेना चाहिए. हालेलुया. हालेलुया. நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். क्योंकि हमारा जो परमेश्वर है वो पवित्र परमेश्वर है. ஆனா மறுபக்கம் அவருக்கு தெரியும் நாம எவ்வளவு அசுத்தமான உலகத்துக்குள்ள கிடக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். दूसरी तरफ वो जानता है कि कितनी अशुद्धता के संसार में हम जीवन जी रहे हैं. அதற்காகத்தான் அவர் சொந்த குமாரனை அனுப்பி செய்ய வேண்டியது அவ்வளவு செய்து கொடுத்திருக்கிறார். इसलिए उसने अपने एकलौते बेटे को भेजकर जो करना चाहा उसने किया. இந்த பாவத்தின் பயங்கரத்திலிருந்து நாம கம்ப்ளீட்டா ஜெயமெடுப்பதற்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். इस भयंकर पाप से छुटकारे को देने के लिए प्रभु यीशु मसीह ने क्रूस पर अपने प्राण को देकर फिर से जी उठा. உன்னால் இதை ஜெயிக்க முடியாது.
तू उसको नहीं झेल, ஆனால் இயேசுவின் சிலுவையினால் நீ இதை ஜெயிக்க முடியும். लेकिन यीशु के क्रूस के द्वारा तू इसे झेल ले सकता அப்ப है। இனி சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் கிடையாது. तो इसमें तू आनाकानी कहने की जरूरत नहीं। ஐயோ பாவம் உலகத்திலே பயங்கரமா இருக்கு, நான் எப்படி நீங்க விரும்புற மாதிரி பரிசுத்தமா வாழ முடியும்? ओ इस संसार में पाप फैल रहा है, कैसे आप जो कहते हैं उसके अनुसार मैं धर्मी जीवन जीऊं? அவர் சொல்லுவார், மகனே பாவம் பயங்கரமா தான் இருக்கிறது, वो कहेगा हे बेटा पाप तो भयंकर है, ஆனா உனக்காக என் குமாரனை அனுப்பி நான் சிலுவையில மரிக்க வச்சிருக்கிறேனே, लेकिन तेरे लिए मैंने अपने एक पुत्र को उस क्रूस पर मार दिया நீ है। அதை விசுவாசித்தா போதும், உனக்கு பாவ மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்குமே. यदि तू विश्वास करे तो तुझे पापों से छुटकारा और उद्धार मिलेगा। இதற்கு மேல் நீ பெற்ற பரிசுத்தத்தில் நிலைப்பதற்காக என் பரிசுத்த ஆவியையே உனக்கு தந்திருக்கிறேன். इससे ज्यादा इस पवित्रता में शामिल होने के लिए मेरी पवित्र आत्मा को मैंने तुझे दिया है। என் பரிசுத்த வசனங்கள் அடங்கின வேத புத்தகத்தை உனக்கு தந்திருக்கிறேன். पवित्र वचन से भरे हुए इस पवित्र शास्त्र को दिया है। என் பரிசுத்த சபை ஐக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறேன். इस कलीसिया रूपी इस पवित्र सभा की सहभागिता को दिया है। இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னால இதுக்கு மேல பரிசுத்தமா வாழ முடியாது நீ எப்படி சொல்ல முடியும்? और ये सभी रखते हुए इससे ज्यादा मैं पवित्रता का जीवन नहीं जी सकता, ये तू कैसे कह सकता? எல்லாம் எது தேவையோ எல்லாம் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறார். ओ जो कुछ जरूरत है प्रभु देता रहा है। இப்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், நீ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளையாயிரு. और वो चाहता है कि तू पवित्र परमेश्वर का बच्चा होते पवित्रता से बने रहे। நான் அப்பா நீ மகன், நான் அந்த உறவுல நீ இருக்கணும். मैं पिता और तू बेटा, उस संबंध में तू बने रहने पाए। நான் திரும்ப வாசிக்கிறேன், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள். और वचन में लिखा कि मैं तुम्हारा पिता हूँगा और तुम मेरे बेटे और बेटियां होंगे। அல்லேலூயா. हालेलुया। எனவே தான் சொன்னா, நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா நீ அவிசுவாசிகளோடு போய் எல்லா காரியமும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. वो कहता है कि यदि तू मेरा बच्चा बना रहना चाहता है तो तू अन्य विश्वासियों के साथ सहभागिता रखने की जरूरत நீ नहीं। எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா நீ அநீதியோட போய் சம்பந்தம் வைக்க முடியாது. यदि तू मेरा बच्चा होना चाहता है तो तुझे अधर्म में शामिल नहीं होना நீ चाहिए। எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா இருளோடு போய் ஐக்கியம் வைக்க கூடாது. यदि तुझे मेरा बेटा बना रहना है तो तुझे उस अंधकार में शामिल नहीं होना நீ है। எனக்கு பிள்ளையா இருக்கனா பேலியாலோடு உனக்கு தொடர்பு இருக்க கூடாது. यदि तुझे मेरा बेटा बना रहना है तो तुझे बलियाल के साथ सहभागिता नहीं रखनी है। விக்கிரகங்களோடு உனக்கு தொடர்பு இருக்க கூடாது. और मूर्तियों के साथ तेरा संबंध नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இவைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். इन सभी बातों में प्रभु के लोग अच्छी तरह से साफ बात बने रहे। நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். हमारा परमेश्वर हमारे लिए सब कुछ करने वाला है। நம்முடைய வேலை அந்த அப்பாவை பிரியப்படுத்த வேண்டும். हमारा काम है कि उस पिता को हम प्रसन्न करने पाए। அப்பாவுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். जैसा उसको भाता है वैसा हमें चलना चाहिए। அதுல முக்கியமானதுதான் பரிசுத்தம். उस सभी में मुख्य बात है वो है पवित्रता। பரிசுத்தத்தை நம்மில் உருவாக்குறது வேறுபாடு. ये जो पवित्रता हमारे अंदर चालू करती है वो अलगाव का जीवन। இன்னொரு வார்த்தையில விட்டு விலகுதல். और एक और बात यदि कहूँ तो अलग हो जाना। பரிசுத்தத்துக்கு பங்கம் விளைவிக்கிற ஒவ்வொன்றையும் விட்டு விலகுதல். जो कुछ भी पवित्र आत्मा पवित्रता से शामिल होता है और उस उन सारी दूसरी बातों से हमें अलग होना है। பாவத்தை விட்டு விலகுங்கள். पापों से अलग होना है। அநீதியை விட்டு விலகுங்கள். अधर्म से अलग होना है। அக்கிரமத்தை விட்டு விலகுங்கள். और कुकर्म से अलग होना है। எல்லாவித அநியாயங்களை விட்டு விலகுங்கள். सारे प्रकार के अन्यायों से अलग होना है। விக்கிரக ஆராதனை அது சம்பந்தப்பட்ட சகல காரியங்களை விட்டு விலகுங்கள். मूर्ति पूजा और उससे संबंधित सारे कार्यों से हमें अलग होना है। வேசித்தன விபச்சாரத்தை விட்டு விலகுங்கள். व्यभिचार और परस्त्री गमियों से हमें अलग होना है। சரீர ஒழுக்கக்கேடுகளை விட்டு விலகுங்கள். और शरीर की अनैतिकता से हमें दूर होना है। உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை விட்டு விலகுங்கள். संसारी की आशा चाहत और अभिलाषाओं से दूर हमें होना है। ஆடம்பர ஆசைகளை விட்டு விலகுங்கள். आकर्षण से और आकर्षण से हमें दूर होना है। ஜாதி வெறி போன்ற தேவையில்லாத அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த வெறிகளை விட்டு விலகுங்கள். ये जो जातिवाद का जो भाव है उस भाव से अलग होना है। வரதட்சணை பழக்கம் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விலகுங்கள். दहेज लेने की जो प्रथा है उस प्रकार की बुरी आदतों से आपको दूर रहना है। உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். संसार से तुम अशुद्ध ना हो इसलिए आपको संभालना है। உலகத்தின் வழிபாடுகளுக்கு இடம் கொடுத்து இயேசுவை இழந்து போகாதிருங்கள். ये संसार की रीतियों और विधियों में शामिल होकर तुम यीशु को ना छोड़ दो। பாரம்பரியங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் இடம் கொடுத்து இயேசுடைய கிருபையை நஷ்டப்படுத்தாதிருங்கள். किसी प्रकार की पारंपरिकता को में शामिल होकर यीशु की पवित्रता से आप अलग ना हो இந்த जाएं। தேவன் உனக்காக யாவையும் செய்ய வல்லவர். क्योंकि यह यहोवा आपके लिए सब कुछ करने के लिए அவர் सामर्थ्य है உனக்காக மேன்மையாய் கிரியை செய்ய ஆசையாய் இருக்கிறார். और आपके लिए बड़े-बड़े प्रशंसा करने के लिए तैयार है। உன்னை மேன்மைப்படுத்த இயேசு அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். तेरी वो महिमा
करने के लिए प्रभु पूरी जलन रखता है, ஆனால் உனக்குள் பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் வேண்டுமே. लेकिन तेरे अंदर पवित्रता के प्रति एक जलन होनी चाहिए। அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். वही यहोवा आज ढूंढ रहा है, இன்று நமக்குள் அது வருவதாக. वो हमारे अंदर आ जाने पाए। அல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. पहला कुरिन्थियों 8वां अध्याय हम पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 8:10. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகமும் ஒரு பொருட்டு கிடையாது, அதுக்கு படைக்கப்பட்டதும் ஒரு பொருட்டு கிடையாது. यहाँ पर लिखा है ना तो मूर्ति पूजा और ना ही उसमें जो भोजन दिया जाता है वो कोई बात है। அதை சாப்பிட்ட உடனே பிசாசு உன்னை விழுங்கிட மாட்டான். यदि तू खा ले तो शैतान तुझे हजम नहीं कर पाएगा। ஆனால் लेकिन எனக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது, और मुझे एक बड़ा विश्वास है, விக்கிரகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, और ये मूर्ति पूजा कुछ नहीं है, அதுக்கு படைச்சதெல்லாம் ஒண்ணும் இல்ல, और उसको जो चढ़ाया गया वो कुछ भी नहीं है, சோத்திரம் பண்ணி நான் சாப்பிடுவேன், और धन्यवाद देकर मैं खाऊंगा। அப்படி நீ போய் சாப்பிட்டால் यदि ऐसी अवस्था में तू जाकर அதை खाए, பார்க்கிற மற்ற சகோதரன் उसे देखने वाले दूसरे भाई உன் நிமித்தம் இடறல் அடைவான். और तेरे कारण वो ठोकर खाएंगे। ஐயோ, இந்த விசுவாசி எதுக்கு அங்க போய் அந்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாரு, हाँ, ये विश्वासी क्यों एक विश्वासी होते हुए उसमें भाग ले रहा है, இந்த ஊழியக்காரர் எதுக்கு போய் அந்த சமபந்தி விருந்துல உட்கார்ந்தாரு, क्यों ये दास उसमें वो शामिल हो रहा है, மற்ற சகோதரனுக்கு இடறல் உண்டாகிறது. क्योंकि दूसरे भाई जो देखते हैं उनको ठोकर लगती है। ஆனால உனக்கு இந்த விஷயத்திலே மாபெரும் விசுவாசம் இருந்தாலும் கூட तो इस विषय में आपको एक बड़ा विश्वास रहते हुए भी நீ விக்கிரகங்களுக்கு விலகிரு, तू मूर्ति पूजा से अलग रहे, அவைகள் படைக்கப்பட்டவர்களுக்கு விலகிரு. और जो भी उन्हें चढ़ाया जाता है उनसे भी तू अलग रहे। ஏன்னா அந்நிய தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லி और पराये देवता दूसरे देवताओं के नाम को அந்நிய बोलकर தெய்வங்களுக்கு மகிமை கொடுத்து दूसरे देवताओं को महिमा देकर அவைகளுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள் उनको जो चढ़ाया जाता है उनके विषय में வசனத்திலே அழகாய் பவுல் சொல்லி இருக்கிறார். वचन में पौल ने बहुत सुंदर रीति से कहा है, அவிசுவாசி ஒருவர் உன்னை சாப்பிட கூப்பிட்டா यदि अविश्वासी व्यक्ति तुझे भोजन के लिए बुलाए, அவர் வீட்டு விருந்துல நீ போய் ஜெபம் பண்ணி சாப்பிடு, उसके घर में जो भोजन दिया जाता है तू प्रार्थना करके खा, உன முன்னால வைக்கிற ஆகாரத்தை சோத்திரம் பண்ணி சாப்பிடு. तेरे आगे जो भोजन रखता है तू धन्यवाद के साथ खा। இத விக்கிரகத்துக்கு வச்சீங்களா வைக்காதேன்னு கேள்வி கேட்காத. क्या तूने मूर्ति को चढ़ाया, इस तरह के कोई प्रश्न नहीं कर। அவன் வச்சாலும் வைக்காட்டாலும் உன்னை பாதிக்காது, நீ சோத்திரம் பண்ணி சாப்பிடு. उसने यदि ऐसा करा भी है तो तुझे वो नुकसान नहीं पहुंचाएगा, तू धन्यवाद के साथ उसे खा। ஆனால் लेकिन உன் கண்ணுக்கு முன்னால வச்சு விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு கொடுத்தாம்னா तेरी आंखों के सामने उसे मूर्तियों को चढ़ा कर दे, நீ அதுக்கு விலகிரு. तू उससे अलग रहे। அல்லேலூயா. हालेलुया। இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணி பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு கொடுத்தாம்னா அது நிமித்தம் விலகிரு. ये जो मूर्ति पूजा को चढ़ाया गया इसे घोषित करके तुझे दिया गया तो तू उससे अलग रहे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? तो बाइबल हमें क्या कहती है? அதனால நம்ம பிசாசு ஒண்ணும் சேதப்படுத்த முடியாது. इसके द्वारा शैतान हमें कोई नुकसान नहीं அதாவது पहुंचाएगा। பயப்பட அவசியம் இல்ல, इसका मतलब है आपको डरने की आवश्यकता नहीं, ஆனால் அது தேவையில்லை, लेकिन इसकी जरूरत नहीं है, அது செய்யக்கூடாது. ऐसा नहीं करना चाहिए। விலகிரு, तू अलग हो जा, புரிந்து கொண்டு விலகிரு. तू समझ कर अलग हो जा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பந்தியில் இருக்கிறவர்கள் விக்கிரகத்தின் பந்தியிலும் இருக்கலாமா? तो जो इस भोज में शामिल होते, क्या मूर्ति पूजा के उस भोजन में शामिल होना चाहिए? நீ விக்கிரக கோவிலுடைய பந்திக்கு சென்றால் இந்த பரிசுத்த பந்தியில் இருக்காதே. यदि तुम मूर्तियों और मंदिरों में जाकर भोजन करे तो इस भोज में तू नहीं रहे। இந்த ரெண்டு பந்தியும் ஒத்து போகாது. ये दोनों भोज में कोई एकता नहीं हो सकती। தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने साफ रीति से कहा है, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க கூடாது. मुझे छोड़ तू दूसरे देवता की उपासना नहीं करना। அல்லேலூயா. நீ हालेलुया। ஆராதிப்பதற்காக அப்படிப்பட்ட விக்கிரகங்களையோ படங்களையோ ஒன்றையும் உருவாக்கி வைக்க கூடாது. और तेरी उपासना करने के लिए इस प्रकार की मूर्तियां या उनके फोटो रखकर तू आराधना ना करना। உருவாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. तू ना तो उसे बनाओ ना ही तू उसे दंडवत कर। அப்படி நீ செய்தால் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். यदि तू ऐसा करेगा तो मैं एक जलन रखने वाला यहोवा हूँ। நீ அப்படி செய்தது நிமித்தம் சந்ததி 3-4 தலைமுறைக்கு நான் பழி வாங்குவேன் சொல்லி இருக்கிறார். यदि तू ऐसा करेगा तो तेरे वंश को 2 और 3 पीढ़ी तक के उसका दंड दूंगा, उसने कहा है। விசாரிப்பேன், தண்டிப்பேன் என்று சொல்லி उसने இருக்கிறார். कहा कि मैं सुधि लूंगा, दंड दूंगा, ऐसा कहा
रहा है। ஆனால் நீ இந்த விக்கிரகம் எல்லாம் ஒன்றுமில்லை, என்னை படைத்த ஜீவனுள்ள தேவன் ஒருவர்தான் என்பதை விசுவாசித்து விக்கிரகங்களிலிருந்து நீ மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வந்தால், यदि तू यही जीवित परमेश्वर है और उस पर मन फिराकर इस परमेश्वर की ओर आए तो கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் நிமித்தம் 1000 தலைமுறைகளுக்கு நான் நன்மை செய்வேன். प्रभु का वचन कहता है कि तेरे द्वारा मैं 1000 पीढ़ियों पर मैं आशीष दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே எத்தனை பேர் இந்த அந்நிய தெய்வங்களை விட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கீங்களோ, यहाँ पर जितने भी लोग उस पराये देवताओं से छोड़कर यहाँ पर आए हैं, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு உங்க ஒரு ஆள் நிமித்தம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். यहोवा इस वचन साफ कहता है कि यहोवा आपके लिए और 1000 पीढ़ियों तक के वो आपको आशीष देगा। யாத்ராமத்திலையும் உபாகமத்திலையும் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட இடத்துல இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. निर्गमन और व्यवस्था विवरण की पुस्तकों में 10 साखियों में इसके प्रति साफ रीति से लिखा हुआ गया है। ஆகவே விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. इसलिए मूर्ति का और परमेश्वर के भवन का कोई संबंध नहीं है। நீ விக்கிரகத்துடைய பந்தியிலே போனால் நிச்சயம் எந்த பந்திக்குள்ளே நீ வராதே. तू मूर्ति पूजा के उस भोजन में जाए तो तुझे इस भोजन में शामिल होने की आवश्यकता नहीं। ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் நீ சரியாக மனம் திரும்பு, கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்படு. यदि तूने ऐसा कुछ किया है तो तू अपना मन फिराए, परमेश्वर से इसके लिए माफी मांग, அதுக்கு பிறகு இதிலே வர வேண்டும். उसके बाद तू इसमें शामिल हो। நீங்க வந்ததனால பந்திக்கு சேதம் என்று நான் சொல்ல மாட்டேன். आप आ गए, इससे इस भोज को कुछ नुकसान होगा मैं नहीं कह रहा, உனக்கு பலவீனம் வரலாம், क्योंकि तेरे जीवन में निर्बलताएं आ सकती உனக்கு है, வியாதி வரலாம், तुझे बीमारियां लग सकती है, மரணமும் வரலாம். हो सकता है तू मर भी जाए, அதனால கவனமாக இருக்க வேண்டும். उसके लिए तुझे ध्यान देना है। அல்லேலூயா. हालेलुया। யூதாஸ் காரியோத்து இயேசுடைய பந்தியில இருந்தவன். जो यहूदा इस्करियोत था वह यीशु के साथ उसने भोजन किया, இயேசு அவனுக்கும் கையில கொடுத்தார். यीशु ने उसके हाथ में दिया। அதனால இயேசுடைய பந்தி தீட்டுப்பட்டு போயிருச்சா? क्या उसके कारण यीशु की भोज अशुद्ध हो गया? அவன் தான் செத்து போனான். वो ही मर गया। அதனால தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए प्रभु के लोग इस बात को समझ लें। சிலர் நினைக்கிறது 100 பேர் பந்தி எடுக்கிறார்கள் என்றால் यदि किसी जगह 100 लोग इस भोज को ले रहे அந்த हैं, 100 பேரையும் நம்ம ஸ்கேன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்காலாம் கண்டுபிடிச்சு பந்தியில உட்கார வைக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க. कुछ ये लोग ऐसा सोचते हैं कि उनका स्कैन करके उस प्रतिभोज में शामिल किया जाता है, ऐसा सोचते हैं। அப்படி உலகத்தில் உள்ள பாஸ்டர்மார் எத்தனை பேரை ஸ்கேன் பண்ணி கரெக்டா பந்தியில உட்கார வைக்க முடியும்? तो यहाँ के संसार के कितने ऐसे पास्टर्स हैं उनका स्कैन करके इस प्रभु भोज में शामिल करेंगे? வெளிப்படையாக ஒரு பாவம் நடந்தா சரி, கண்டிக்கலாம், ஒழுங்கு यदि செய்யலாம். बाहरी रूप से कोई पाप किया है तो उसको हम दंडित कर सकते हैं, उसको बोल உள்ளங்களை सकते யார் हैं। பார்க்க முடியும்? और हृदय को कौन देख सकता है? அதனால தான் இதை நீங்க தெளிவா, சிலருக்கு இது தேவை, இதை புரிந்து கொள்ளுங்க. इसलिए कि कुछ एक को यह बहुत जरूरी है, आप समझ लीजिए। அவன் பந்தி எடுக்கிறான், அப்ப நான் பந்தி எடுக்க மாட்டேன். उसने इसमें शामिल हो रहा है, इसलिए मैं इसमें शामिल नहीं होऊंगा। அவன் சரியா இருக்கானா, அவன் எப்படி இது பந்தி எடுக்கிறான்? वो क्या ठीक है, क्यों वो इसमें भाग ले रहा है? இது சரியில்லாத பேச்சு. ये ठीक नहीं है। யூதாஸ் நிமித்தம் கர்த்தருடைய பந்தி தீட்டுப்படல. यहूदा के प्रति प्रभु के भोज में कोई अशुद्धता नहीं आई। அபாத்திரமா எடுத்த யூதாஸ் அழிந்து போனான். जो अनुचित रीति से यहूदा ने लिया वो नाश हो गया। நீ பயப்படாதே, तू ना डर, சந்தேகப்படாதே. तू संदेह करने की आवश्यकता உன்னை नहीं। கர்த்தருக்கு முன்பாக நிறுத்து. तू यहोवा के सामने अपने आप को रख, அதிலே நீ ஜாக்கிரதையா இரு. उसमें तू सचेत रहे। அடுத்த ஆளுடைய குறைய பார்க்கறதுல ஜாக்கிரதையா இருக்காதே. दूसरे व्यक्ति की गलती को देखने के लिए तू सचेत ना हो, அது விசுவாசிக்கு அழகல்ல. वो विश्वासी की सुंदरता नहीं। அடுத்த ஆளுடைய குறை கண்டா உடனே பரிந்து பேசி ஜெபம் பண்ணத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். अगले व्यक्ति की यदि तू कुछ गलती देखी तुरंत तुझे विश्वास के रूप में प्रार्थना करना, यही यहोवा ने तुझे सिखाया है। அந்த குறையை சொல்லி சொல்லி நீ கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணுவது சரியல்ல. उस गलती को बोल बोल कर तू प्रभु भोज में शामिल नहीं होता, ये सही नहीं। அந்த சகோதரனுக்கு உன்னை நியாயாதிபதியா வைத்தது யார்? क्या उस भाई के प्रति तुझे न्याय रखने वाला कौन है? நீ கர்த்தருக்கு பயந்து உன்னை சுத்தவானாய் கர்த்தருக்கு முன் நிறுத்திக் கொள்ள ஜாக்கிரதைப்படு. तो यहोवा का भय खाकर तुझे साफ रखकर अपने आप के लिए सचेत रहे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. परमेश्वर का प्रभु भोज बहुत पवित्र है। அல்லேலூயா. हालेलुया। அதை நீ தீட்டுப்படுத்த முடியுமா? क्या उसे हम अशुद्ध कर सकते हैं? உனக்கு தான் நீ கஷ்டத்தை தேடிக் கொள்வாய். तेरे लिए तू ही नष्ट को ढूंढ रहा है। ஆமென். आमीन। அப்ப விக்கிரக கோயில் உள்ள பந்தியும் இந்த பந்தியும் ஒத்து போக முடியாது. அங்க இருந்தா இங்க இருக்க முடியாது, இங்க இருந்தா அங்க இருக்க முடியாது. तो जो मंदिरों में भोजन किया जाता है, यदि तू वहाँ है तो यहाँ नहीं हो सकता, और यदि यहाँ है तो तू वहाँ नहीं जा सकता। அங்க போய் காணிக்க போடுறீங்களா? क्या वहाँ जाकर आप भेंट चढ़ाते हैं? வீட்டுல தாத்தா வச்ச குத்து விளக்க மெதுவா ஒளித்து வைத்திருக்கீங்களா?
क्या घर में दादा ने जो दीपक रखा था क्या उसे आप जलाते हैं? அவர் போய் சேர்ந்தாச்சு போச்சாரன்ற இடத்துக்கு, वो उसको जहाँ जाना था वो चला गया, நீ அவரு குத்து விளக்க விட மாட்டேங்கிற, तो उस दीपक को नहीं छोड़ रहा। அவருக்கு ஒரு மணியை விட மாட்டேங்கிற, जो नहीं, பெல் घंटी को बजाना नहीं छोड़ता। போதுமா? விக்கிரம் வீட்டுக்குள்ள தானே இருக்கு, ओ यही काफी है, मूर्ति पूजा घर में ही है, எல்லாம் தூக்கி தூர போடணும்। सभी को बाहर निकालना है। அல்லேலூயா। हालेलुया। சிலருக்கு தான் அப்படி பஸ்ல போகும்போது பயந்து ஒரு கும்பிடு போடுறது, सभी लोग बस में जाकर भी एक मूर्ति देखते साथ वहाँ पर नमस्कार करते हैं। இல்லட்டா அது இவில அடிச்சு ரோட்ல போட்டுருமா பயம், नहीं तो वो भी हमको आके गिरा देगी, ये इस प्रकार का डर है। இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு காணிக்கையை வீசிடுவார்கள்। और किसी भी अवस्था में उस एक दान को, एक भेंट को वहां से फेंक देते हैं। எப்ப கும்பிடு போட்டியலோ அதோட அதிகாரம் உங்க மேல வந்துரும்। आपने जब कुछ वहां पर भेंट चढ़ाई है उसका अधिकार आपके पर आ எப்ப जाएगा। ஒரு காணிக்கை அங்க தூக்கி போட்டியலோ அதோட அதிகாரம் உங்க மேல வந்துரும்। आपने जब कभी वहां पर दान चढ़ाया उसका अधिकार आपके पर आ जाएगा, வீட்டுக்குள்ள வந்து நிக்கும், आपके घर के आगे आकर वो खड़ा होगा, வாழ விடாது, आपको जीने नहीं देगा, ரொம்ப பிரச்சனைகள் உண்டாகும்। वो बहुत ही समस्या को करेगा। ஆனால இந்த தேவனுக்கு வெளியே ஒரு அந்நிய தெய்வத்துடைய சரக்கு எதுவும் நமக்கு வேண்டாம்। तो हमारे परमेश्वर से अलग होकर अन्य परमेश्वर के किसी भी कार्य में आप शामिल ना हो। அதிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வைராக்கியமா இருங்க। उसमें प्रभु के लोग बहुत ही जलन रखनी चाहिए। ஹல்லேலூயா। हालेलुया। ஆகவே அப்படிப்பட்ட பந்திகளுக்கு செல்லாதிருங்கள்। तो इस प्रकार के भोज में आप ना जाएं। இரண்டாவது இன்னொரு வசனம் வாசிப்போம், एक और वचन पढ़ेंगे, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 வாசிங்க। पहला 10:16 पहला कुरिन्थियों 10वां अध्याय 16वां वचन। நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? தொடர்ந்து 20 21 கூட வாசிப்போம்। அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா। எவ்வளவு தெளிவா எழுதி வைத்திருக்கிறார், பேய்களுடைய பந்திக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் சம்பந்தம் கிடையாது। और दुष्ट आत्मा के बलिदान में और प्रभु के कटोरे में से कोई सहभागिता नहीं। விக்கிரக கோயில் பந்திக்கும் இந்த பந்திக்கும் பங்கிட கூடாதுன்னு சொன்னாரு। उसने कहा कि मंदिरों मूर्तियों के साथ कोई भाग नहीं होना இப்ப चाहिए। சொல்றார் பேய்களுடைய பந்திக்கும் இந்த பந்திக்கும் சம்பந்தம் கிடையாது। और अब लिखा है कि दुष्ट आत्माओं के बलिदान में और इस प्रभु के कटोरे में कोई सहभागिता नहीं होनी चाहिए। பேய்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, अर्थात उन दुष्ट आत्माओं को तू जगह ना दे, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், शैतान को अपने जीवन में जगह ना दे, அவைகளை விட்டு விலகி இருங்கள்। उनसे तू अलग रहे। சிலர் செய்கிற தப்பு, कुछ एक गलती करते हैं, ரொம்ப வியாதி சுகமாகல, बीमारियों से कोई अच्छा स्वास्थ्य नहीं मिला, எவ்வளவு ஜோமணி பார்த்தேன் இன்னும் அற்புதம் நடக்கல, कितनी मैंने प्रार्थना की लेकिन अब तक की कोई चमत्कार नहीं हुआ। அதனால அவன் ஒரு சின்ன ஒரு தாயத்து தானே கட்ட சொல்றான், அதை கட்டிட்டு அப்படி சட்டையை மேல போட்டுட்டு அப்படி போயிடலாம்। एक धागा तो बांधने के लिए कहा रहा है, वैसे बांध कर और शर्ट को ऊपर चलाकर चले जाएंगे। அவன் ஏதோ ஓதி ஏதோ ஒன்ன பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தான், அதை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாது போயிடலாம்। और यदि वो कुछ करके आपके पॉकेट में रखने को कहा है तो रख दें, तो कौन देख रहा है, आपने ऐसा सोचते हैं। இவைகளினால் உங்களுக்கு வருகிறது சுகமோ விடுதலையோ அல்ல, அவைகள் கண்ணிகள்। इसके द्वारा आपको ना तो चंगाई मिलेगी ना ही छुटकारा मिलेगा, ये आपके विरुद्ध में एक जाल है। பிசாசு சுகம் தருமா? दुष्ट आत्मा भी छुटकारा दे सकती है, தருகிறது, वो देती है, கண்ணிகள்। लेकिन देती है जाल। இது மக்களுக்கு தெரிகிறது இல்லை। ये लोगों को नहीं दिखाई देता। பிசாசுகள் அற்புதம் செய்யும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறது அல்லவா? प्रकाशित वाक्य में लिखा है कि ये दुष्ट आत्मा भी चमत्कार कर सकते हैं। பிசாசுகளுக்கு கர்த்தர் குறிப்பிட்ட வல்லமை கொடுத்திருக்கிறார்। जो इन दुष्ट आत्मा को प्रभु ने, परमेश्वर ने एक विशेष थोड़े समय के लिए कुछ सामर्थ्य दी है। அவரை போன்ற அதிகாரமோ வல்லமை அதுகளுக்கு கிடையாது। परमेश्वर के समान जो सामर्थ्य है उसके पास नहीं, கொஞ்சம் வல்லமை, थोड़ी सामर्थ्य। இந்த கொஞ்சத்தை வைத்து அவைகள் கிரியை செய்கின்றன। ये थोड़ी सी रखकर वो कार्य करते हैं, வியாதியை குணமாக்குறது, बीमारों को चंगा करते हैं இன்னொரு பிசாசை துரத்துது। और दुष्ट आत्मा को भगाते हैं। ஆனா இந்த பிசாசு வந்து குடியேறும்। लेकिन ये जो है वो आकर रहने वाला है। எந்த பிசாசு உங்களுக்கு உதவி செய்தோ அந்த பிசாசு உங்களை கண்ட்ரோல் எடுக்கும்। जो शैतान आपकी मदद करता है वो शैतान आपको अपने अधिकार में ले लेगा। அதனால அந்த பேய்களுடைய காரியத்துக்குள்ள போக கூடாது। तो इन दुष्ट आत्मा के कार्यों में आपको नहीं जाना चाहिए। ஓதி தாயத்து கட்டுறது,
और किसी प्रकार के कार्य में बंध जाना, எவனா கொண்டு வந்து 2 தண்ணி தெளிச்சிட்டு போறது, कोई आकर आप पर पानी छिड़के, நீங்க நினைக்கிறீங்க இது எப்படியாவது ஒரு விடுதலை வரட்டும் அப்படின்னு சொல்லி आप कहेंगे किसी भी तरह से मुझे छुटकारा आ जाए। அதிக ஆபத்துக்குள் சிக்கிறீர்கள்। आप इससे भी बढ़कर आफत में फंस रहे हैं। மந்திரவாதி இடத்துல போகாதீங்க, जहाँ पर भी जादू टोना किया जाता है वहाँ ना जाए, குறி சொல்றவன்ட்ட போகாதீங்க, जो ओझा करते हैं उनके पास भी तू ना जा, ஜோசியக்காரன்ட்ட போகாதீங்க। ज्योतिषियों के पास भी ना जा। இவங்க எல்லாம் எதை வச்சு அந்த தொழிலை நடத்துறாங்க? ये लोग क्या करके अपने धंधे को करते हैं? இயேசுவை வைத்தான், क्या यीशु को लेकर? இயேசுடைய வல்லமையை வைத்தான், क्या यीशु की सामर्थ को लेकर? அப்ப அது வேறு வல்லமை, तो ये जो सामर्थ है वो दूसरी सामर्थ है, அதுதான் அந்நிய தெய்வங்களுடைய வல்லமை। वही है पराई देवताओं की सामर्थ। இவ்வளவு அந்நிய தெய்வங்கள் சொல்லுது, பைபிள் சொல்லுது பிசாசுகள்। और बाइबल इस पराई देवताओं का मतलब वो शैतान। அப்ப அதுக்கு நமக்கு இடம் இருக்க கூடாது, तो उनके लिए हमारे जीवन में जगह नहीं होनी அங்கே चाहिए, நம்ம போக கூடாது, वहाँ हमें नहीं जाना चाहिए, ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது। कोई भी कार्य हमारे जीवन में नहीं आना चाहिए, உன்னுடைய தேவன் பரிசுத்தமான क्योंकि தேவன்। हमारा परमेश्वर पवित्र परमेश्वर है। ஹalleluya। हालेलुया। நீ அவரை அசட்டை பண்ணாதே, तू उसको तुच्छ ना जान, தேவனுடைய வல்லமை அசட்டை பண்ணாதே। तू परमेश्वर की सामर्थ को तुच्छ ना जान। நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லிதானே அந்த பிசாசை நீ தேடி போனாய்। जो जिस परमेश्वर की आराधना करता है उसके पास सामर्थ नहीं है, ये सोचते हुए तू दूसरे देवता के पास गया। போகவே तू செய்யாதிருங்க। ऐसा जाना भी नहीं चाहिए। நான் முன்னெல்லாம் இந்த சபையில இதெல்லாம் ரொம்ப பேச மாட்டேன், मैं पहले कलीसिया में इस तरह से बात नहीं करता था, பேச தேவையில்லாம இருந்தது। क्योंकि उसकी कहने की आवश्यकता नहीं थी, ஆனா இன்னைக்கு இது கடினமா பேச தேவைப்படுது। लेकिन इसको बहुत ही कठोर रूप से बोलने की आवश्यकता है, உங்களில் சிலர் எப்படி இருக்கிறீர்கள்? क्योंकि तुम में से कुछ एक लोग ऐसे हैं। மனம் திரும்புங்கள்। मन फिराइए, பேய்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் இருக்க கூடாது। इन दुष्ट आत्माओं को अपने जीवन में जगह ना दें। செத்தாலும் பரவாயில்லையா, और मर जाऊं तो भी नहीं, இந்த வியாதினால நான் மரிச்சாலும் பரவாயில்ல, इस बीमारी के द्वारा यदि मर जाऊं तो भी नहीं, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு சாவேன், मैं यीशु यीशु कहकर मारूंगा। அந்த உறுதி இருக்கணும்। वहाँ एक दृढ़ता होनी चाहिए। அல்லேலூயா, हालेलुया। சொல்லுங்க அல்லேலூயா, हालेलुया। ஆமென்। இந்த உறுதி இல்லாம எப்படி நம்ம தேவனை ஆராதிக்கிறோம்? यदि यह हियाव हमें नहीं है तो कैसे हम परमेश्वर को आराधना कर सकते விடுதலை हैं? வராம போனாலும் பரவாயில்ல, यदि उनसे मुझे छुटकारा मिले भी ना मिले, இயேசு எனக்கு போதும்। यीशु मेरे लिए काफी है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। பாதி பிசாசை வச்சு செய்வான், பாதி தந்திரம் செய்வான்। आधा तो वो दुष्ट आत्माओं की सहायता से करेगा, थोड़ा वो जादू टोने के द्वारा। அல்லேலூயா। हालेलुया। போகாதீங்க। आप ना जाएं। ஆகவே இந்த பேய் பிசாசு மந்திரவாதம் பில்லிச்சூனிய இதுகளுக்கு நமக்கு தொடர்பு இருக்க கூடாது। तो ये दुष्ट आत्माओं का या ओझा करनों के साथ हमारी कोई सहभागिता नहीं होनी चाहिए। ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்। யாராவது அங்க போவோம் இங்க போவோம்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க। यदि आपसे कोई कहे कि हम वहां जाएं यहाँ जाएं, इस बात के लिए आप बहुत ही सचेत रहें। ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், ये प्रभु यीशु मसीह आपको चंगाई देंगे, விடுதலை தருவார், छुटकारा देंगे வெற்றி தருவார்। और जय देंगे। அவர் தர்றது நிரந்தரமும் நிச்சயம் உள்ளதாக இருக்கும்। और वो जो देता है वो निरंतर अनंत जीवन तक की बनी रहेगी। அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யம் தருவார், वो आपको धन देगा, அதிலே வேதனை வராது। उसमें दुख नहीं देगा। அதனால இயேசு தருவது போதும், வேற பிசாசு ஒண்ணு எனக்கு தர வேண்டாம்। इसलिए यीशु जो देता है वो काफी है, दूसरे देवता मुझे ना दे। இன்னொரு வசனம் வாசிப்போம்। एक और वचन हम पढ़ेंगे, ஏசாயா 65:11-12 வாசிங்க। यशायाह उसका 65वां अध्याय 11वां 12वां 65ஆம் அதிகாரம் 11-12। 65वां अध्याय 11वां 12। ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்திய ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். இங்கே மிக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर साफ रीति से बताया गया है, நீங்கள் காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தி ஆயத்தம் பண்ணினீர்கள்। यहाँ पर लिखा है तुमने भाग्य देवताओं के लिए मेज तैयार की है, மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை செய்கிறீர்கள்। और भावी देवियों के लिए तुमने मसाला मिला हुआ दाख मधु रखा है। கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன்। और तुझे कहा कि तलवार से तुझे मैं गिन कर दूंगा।
இங்கே இன்னொரு பந்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक और भोजन के विषय में लिखा है, காத்து மேனி என்று சொல்ல ரெண்டு தெய்வங்களுக்கு பந்திகள். यहाँ पर भाग्य देवता और भावी देवता मतलब दो लोगों के लिए एक पर्व बनाना. தேவ பிள்ளைகள் சிலர், அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிலர் இதற்குள் போய்விட்டார்கள். परमेश्वर के लोग अर्थात इस्राएली लोगों में से कुछ लोग वहां पर चले गए. இந்த காத்து என்கிற தெய்வம் ये जो भाग्य देवता है, காட் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ், அதாவது என்ன சொல்றது, நல்ல காலம் வருதுன்னு சொல்லக்கூடிய தெய்வம். ऐसा कहने वाले, जो अच्छा समय आने वाला, ऐसा कहने वाले देवता. ஃபார்ச்சூன், உனக்கு நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கும், तेरा जीवन में अच्छी बातें होगी, अच्छा समय आएगा, ऐसा कहने वाला. இந்த தெய்வத்துக்கு இஸ்ரவேலர்கள் வழி விலகி போய்விட்டார்கள். इस देवताओं के द्वारा इस्राएली लोग मार्ग से भटक गए. ஏன்னா இப்ப இஸ்ரவேலுக்கு நல்ல காலம் இல்லை. இப்போ क्योंकि इस्राएलियों का जो अब समय था वो अच्छा समय नहीं இவர்கள் था. தன்னுடைய தேவனுக்கு பிரியமா நடக்காதனால கர்த்தர் இவர்களை சத்துரு கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். क्योंकि इन्होंने अपने परमेश्वर का भावता नहीं किया, इसलिए परमेश्वर ने दूसरे देवताओं के हाथ इन्हें सौंप दिया है. அது தேவ ஜனத்துக்கு கெட்ட காலம் தான். वह परमेश्वर के लोगों के लिए बहुत ही बुरा समय அப்ப है. இந்த கெட்ட காலத்துல தேவ ஜனம் இருக்கும்போது इस बुरे समय में जब परमेश्वर के लोग रहते हैं, இவனை இந்த காத்துங்கிற தெய்வத்தை தூக்கிட்டு வரானுங்க. तो ये जो भाग्य देवताओं को लेकर आते हैं, நல்ல காலம் பிறக்குது குடுன்னு இவனை கொண்டு வரான். अच्छा दिन प्रारंभ हो रहा है, अच्छा दिन प्रारंभ हो रहा है, इसको लेकर आकर அப்ப இந்த தேவ மக்கள் இப்ப என்ன செய்றான், வழுவி போகிறார்கள். तो ये जो परमेश्वर के लोग हैं वो मार्ग भटक जा रहे हैं. ஆமா, நமக்கு எல்லாம் கெட்ட காலமா தானே இருக்குது. वो कहते हैं हमको तो हमेशा हमारा समय बहुत खराब चल रहा है, நம்முடைய தேவன் நம்மளை கண்டுகொள்ளவே இல்லையே. क्योंकि हमारे परमेश्वर ने हमें पर दृष्टि नहीं की. அப்ப இந்த குடுகுடுப்பக்காரன் சொல்றதை இவன் கேட்கிறான். तो ये जो करने वाला है वो मंत्रवाद उसको உனக்கு करने நல்ல लग जाते காலம் हैं. பிறக்குது. तुझे अच्छा समय आने वाला है, तेरा अच्छा दिन आने वाला है. அவனுக்கு என்னைக்கா நல்ல காலம் பிறந்ததா? क्या उसके जीवन में कभी अच्छा दिन आए हैं? நீங்க அந்த காலத்துல இந்த காலம் வர பாருங்க, அவன் இதே குடுகுடுப்ப தொழில தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். आपने देखा कि उन समय से लेकर आज तक कि वो इस तरह के कार्यों में शामिल है. அவன் அந்த கிளி ஜோசியத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். ये अपने मिट्ठू को रखकर ही वो ही ज्योतिषी विद्या कर रहा இந்த है. கை ரேகையை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். हाथों की रेखाओं के विषय में ही वो कह रहा है. இத்தனை வருஷமா அவன் இந்த வேப்ப மரத்தடியில இருந்து அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு ஐயா. इतने साल जो वो कार्य कर रहा है, क्या उसको प्रमोशन मिला है? அவனுகிட்ட போய் குத்திக்கிட்டு இருந்து கையும் கொடுத்து கிளி என்ன சொல்லு கேட்போம், இவன் என்ன சொல்லு கேட்போம், என்ன புத்தியினமான செயல். उसके पास जाकर यह तोता क्या कहता है और ये क्या मेरे लिए जीवन में कहता है, उसके पास जाना क्या समझदारी है. அப்ப இந்த காத்துங்கிற தெய்வமே நல்ல காலம் பிறக்க வைக்கக்கூடிய தெய்வமா. ये जो भाग्य देवता इसमें लिखा है, मतलब वो लोग अच्छे समय को அவன் उत्पन्न कर செஞ்சுட்டு सकते हैं. போகட்டும். वो ऐसा करते हैं तो करने தேவ दीजिए. பிள்ளையாகிய நீ சோரம் போயிருக்கிறாய். परमेश्वर का बच्चा तू ना अलग हो. கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை எண்ணி பட்டயத்து கொடுத்துருவேன். परमेश्वर का वचन कहता तो गिन गिन कर तलवार की कौर बना दूंगा. அவ்வளவு கோபம் வருகிறது கர்த்தருக்கு. उतना अधिक यहोवा का क्रोध आता है. நல்ல காலத்தை கொடுக்கிறது யார் உனக்கு? अच्छा दिन दिखाने वाला कौन है? உன் தகப்பனாய் ஆபிரகாம்கிட்ட கேட்டு பார். तू अपने पिता अब्राहम से पूछ कर देख, யார் உனக்கு நல்ல காலத்தை கொண்டு வருகிறது? कौन ये अच्छा दिन तेरे लिए लेकर आएगा? நீ என் பாதத்தில் விழுந்து திருந்தினால் நான் உனக்கு நல்ல காலத்தை கொண்டு வருவேன். तू अपने पापों से फिर जाएगा और मेरी ओर फिरेगा तो मैं तुझे अच्छा दिन दिखाऊंगा. நீ குறைய அறிக்கை செய்து என் பாதத்துல விழுறதுக்கு பதில் நீ இந்த மாதிரி கண்டவனுடைய தெய்வத்தை எல்லாம் நீ எடுக்கிறாயே. तू अपनी गलतियों को ना मानकर इस तरह से लोगों के पीछे तो गिरता है. ஆகவே இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளில் தேவ மக்கள் எக்காரணமும் சாயக்கூடாது. तो इस तरह के शॉर्टकट को अपनाकर परमेश्वर के लोग कभी भी उस पर निर्भर ना हो. மேனின்னு ஒரு தெய்வத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. और यहाँ पर भावी देवी के बारे में लिखा है. அந்த தெய்வம் காட் ஆஃப் டெஸ்டினி. டெஸ்டினின்னா என்ன? உனக்கு கடைசி முடிவு அந்த அதுக்குள்ள தெய்வமா. ये जो भावी देवी ये कहती है कि तेरा अंत क्या है उसके बारे में बताने का. விதி அப்படின்பாங்கல்ல உலகத்துல. உனக்கு கடைசியா உனக்கு அதுதான் விதிச்சது அப்படின்னு உள்ளது. और तेरी किस्मत क्या है, तेरे लिए यही लिखा है, ये बताया. அதுக்கு ஒரு தெய்வம். उसका एक அப்ப அர்த்தம் என்ன? அந்த தெய்வத்துக்கு பந்தி வச்சா உனக்கு முடிவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். तो इसका मतलब यह है कि यदि तू उन देवियों के आगे कुछ भोजन रखे तो तेरे लिए कुछ अच्छे दिन प्रारंभ होंगे. அதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி போய் அந்த பந்தியிலே பங்கடைகிறார்கள். और इस्राएली लोगों ने भी उस पर विश्वास करके वहां पर उन्होंने उनमें शामिल किया. கடைசியிலே முடிவு யார் கையில் இருக்கிறது? अंत किसके हाथ में है? நித்திய ஜீவனை கொடுப்பவரும் நித்திய ஆக்கினைக்குள் தள்ளுபவரும்
பரலோகத்தின் தேவன் ஒருவரே. अनंत जीवन देने वाला, अनंत जीवन से जुदा करने वाले का न्याय करने वाला केवल एक ही परमेश्वर है. உங்கள் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய நித்தியத்துக்கு அதிகாரி உன்னை படைத்த பரலோகத்தின் தேவன் மட்டுமே. तुझे अनंत जीवन का अधिकारी करने वाला, तुझे रचने वाला परमेश्वर एक ही है. ஆகவே அந்த தேவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். इसलिए उसी परमेश्वर से तुझे डरना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அதாவது உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருக்கலாம் பாருங்க. उनके जीवनों में कितनी समस्या होने पर சிலருக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம். कुछ एक के जीवन में बार बार अलग अगली अगली समस्या आती जाती है. ஆனால் முடிவான வெற்றி நமக்கு கர்த்தர் தருவார். लेकिन पूरी तरह से जय हमें केवल यहोवा दे सकता है. அதுதான் நம்முடைய நல்ல விசுவாசமாக இருக்க வேண்டும். वही हमारा एक अच्छा विश्वास होना चाहिए. இப்ப வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், மாறி மாறி தான் வாழ்க்கை நடக்கும். कभी भी हार और जीत जीवन में आती रहेगी. ஆனால் இந்த தேவனை உறுதியாக பின்பற்றும் பொழுது, लेकिन जब हम इस परमेश्वर को पूरे हिम्मत के साथ पा लेने के लिए, the ultimate triumph, அந்த முடிவான வெற்றி நமக்கே சொந்தம். और अंतिम जो अच्छा जय है वो हमारी अपनी है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம நினைத்த சில காரியங்களில் வெற்றி கிடைக்காம போயிட்டா கூட, तो इस संसार में जैसा हम सोचते हैं उस प्रकार की जय हमें ना मिलने पर भी, ஒரு நாள் இயேசு வானத்தில் வரும் பொழுது நாம் அவரோடு கூட நிற்போம். एक दिन जब यीशु बादलों पर आएंगे तो हम उसके साथ होंगे. அதல்லவா முடிவான வெற்றி. वही है हमारा अंतिम जय, the ultimate triumph, கடைசி வெற்றி. हमारी अंतिम जय. அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் அல்லவா? वो विजय हमें मिलेगी. ஒரு வியாதி சுகமாகாம போனனால என்ன பாதிப்பு? यदि एक बीमारी अच्छी नहीं हुई तो उससे क्या नुकसान? அவன் ஏமாத்திட்டு போன பணம் திரும்ப கிடைக்காம போனனால என்ன பாதிப்பு? यदि कोई किसी ने आपको धोखा देकर धन ले लिया तो उससे आपको क्या नुकसान? நம்மள போட்டு அடிச்சு போட்டானுங்களா இயேசுவுக்காக, அதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு? हमें यीशु के लिए किसी ने मार दिया तो उसके द्वारा हमारा क्या नुकसान? இவங்க அத்தனை பேரும் சேர்ந்தாலும் அத்தனை பிசாசும் சேர்ந்தாலும் நான் ரட்சிக்கப்படுறத இவனால தடுக்க முடியுமா? इस संसार के सारे शैतान मिलकर कुछ कार्य भी करे तो क्या जो हमारा उद्धार है वो रोक सकता है? இயேசுவின் வருகையில நான் அங்க போய் இயேசுவோட நிப்பனே, அதை தடுக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாயிலும் இருக்கிறதா? यीशु के आगमन में मैं यीशु के साथ खड़ा होऊंगा, उसे रोकने वाले इस संसार की शक्ति है क्या? அது முடிவுல நம்ம தான் வெற்றி எடுக்க போறோம். क्योंकि अंत में हम ही जय लेने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ தேசம் எங்கள் கைவசம் ஆயிட்டுன்னு சொல்லட்டும். अब जो संसार ये कहे कि संसार हमारे हाथ में आ गया, ऐसा कहना है. உலக நாடுகள் எல்லாம் நாங்க கொடியேத்துறோம்னு சொல்லட்டும். और पूरे संसार में देशों में हम अपना झंडा फहरा रहे हैं, कहते हैं, कहने दीजिए. ஏத்துங்கப்பா ஏத்துங்க, வேணா எருசலேம்லயும் போய் ஏத்திட்டு போங்க. और चढ़ाइए चढ़ाइए, यरूशलेम में चढ़ा दीजिए. நம்ம இந்த மண்ணுலகத்துக்காகவா இருக்கிறோம்? இந்த மண்ணுலகத்துக்காக நம்ம வாழவில்லை. क्या हम इस मिट्टी के लिए जी रहे हैं? நமக்கு ஒரு பெரிய வெற்றி வரப்போகிறது. हमें एक बड़ी जय आने वाली है. அதுக்கப்புறம் 7 வருடம் மத்திய ஆகாயத்துல விருந்து. तो उसके बाद 7 वर्ष उस मध्य बादलों के बीच में भोजन करेंगे. பரலோகத்துல விருந்து. स्वर्ग में भोज होगा. அப்புறம் 1000 வருஷம் இயேசுவோடு இந்த உலகத்துல அரசாட்சி. उसके बाद 1000 वर्ष प्रभु यीशु के साथ हम राज्य करेंगे. அப்புறம் நித்தியம் புதிய எருசலேம் வாழ்க்கை. तो अनंत अनंत जीवन तक के नए यरूशलेम में हम उसके साथ இதை जिएंगे. தருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். इसे यीशु देंगे, प्रभु ने यह प्रतिज्ञा की है. ஹalleluya. हालेलुया. இதுக்காக போகிற நாம हम जो मरने जा रहे हैं, हम வேற எந்த காரியத்துக்காகவும் இயேசுவை விட்டு இன்னொன்னு கிட்ட போக கூடாது. किसी भी कार्य के तहत हमें यीशु को छोड़कर दूसरे के पास नहीं जाना चाहिए. விக்கிரகத்தின் பந்திக்கு நம்ம போகவே கூடாது. और जो ये मूर्ति पूजा के भोजन में हमें जाना ही नहीं चाहिए. பேய்களுடைய பந்திக்கு பக்கத்திலே போக கூடாது. दुष्ट आत्माओं की भोज में भी, उसके बाजू में भी हमें नहीं जाना चाहिए. இந்த காத்து மேனி அது இதுன்னு ஆயிரக்கணக்கா வச்சிருப்பானுங்க, ஒன்று பக்கத்திலே நம்ம போக கூடாது. ये जो भाग्य देवता है, ये भावी देवी है, इस तरह के 1000 लोग हैं, इस तरह से उसके बाजू में भी हमें नहीं जाना चाहिए. ஆமென். எல்லாருக்கும் உறுதி தானே? ஹalleluya. हालेलुया. வெற்றியா இருக்கணும். इस बात में आप जय पा लीजिए. கடைசியாக இன்னொரு பந்தியை சொல்லுகிறேன். अंत में एक और भोज के बारे में कहना चाहता हूँ. 1 ராஜாக்கள் 18:19. पहला राजा 18वां और उसका 19वां वचन. 1 ராஜாக்கள் 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஏசபேலின் பந்தி,
और यहाँ पर एसबेल ने एक भोज को रखा। இங்க இன்னொரு விதமான பந்தி இருக்கு பாருங்க. यहाँ पर एक प्रकार की और ஏசபேல் மகாராணி ஒரு பந்தி வச்சிருக்கிறா. इस्बेल जो रानी है उसने एक भोज को तैयार किया। அவளுடைய வீட்டுல இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க டெய்லி. उसके घर में जाकर सभी लोग खाते हैं। யாரு? தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். और वहां पर जो देवताओं की जो उपासना कर रहे हैं वहां पर 400 लोग वहां पर जाकर இந்த खा रहे हैं। ஏசபேல் तो ये இந்த 400 தீர்க்கதரிசிகளை தனக்கென்றே தன்னுடைய அரண்மனைக்குள்ளே வைத்திருக்கிறாள். तो इस्बेल ने क्या किया, 400 जो भविष्यद्वक्ता है अपने लिए अपने मंदिर में उसने रखा है। அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு இவளே கொடுக்கிறாள். और हर एक दिन का भोजन ये उनको देती है। இவன் நினைச்சது அந்த நாட்டுல நடக்கிறதுக்கு அவனுங்க யாகம் செஞ்சுட்டே இருக்கணும், பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ये जो सोचती है उसको करने के लिए इनको क्या करना है, वो यज्ञ को करना है और उसके लिए बलिदान चढ़ाना है। இப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்துக்கொண்டுதான் அந்த தேவனுடைய தேசத்தை விக்கிரகத்தினால் நிரப்பி மோசம் போக்கி கொண்டிருந்தாள். इस तरह से कार्य को कर कर पूरे देश को उसने मूर्ति पूजा के द्वारा नाश किया। ஒரு நாள் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கின பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டப்பட்டது. एक दिन जब स्वर्ग से आग गिरी तो सारी बातों का तहस हो गया। அதே போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. वैसे ही इन दिनों चल रहा है। எல்லாரும் தங்களுடைய பந்தியிலே இந்த மாதிரிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளையும் எல்லாரையும் கூட்டி வைத்திருக்கிறார்கள். सभी लोग इस तरह के अपने भोज में झूठे भविष्यद्वक्ताओं को शामिल कर रहे हैं। இந்த மாதிரிப்பட்ட குரூப்புகளுக்கு இன்னைக்கு பொற்காலமாக இருக்கிறது. इस तरह के ग्रुप को जो आज है बहुत ही सुनहरा समय है। காடுகளை எல்லாம் தாரை வார்க்கிறார்கள் இவனுக்கு. ये सभी காடுகள் வேணுமா, அவனுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்கப்படுது. நதியோரங்கள் வேணுமா, பயங்கரமா விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணுகிறார்கள். और जगहों को, नदी के क्षेत्र को बहुत ही ज्यादा ये मूर्तियों का स्थान बना रहे हैं। அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைத்து விட்டது நாட்டிலே. क्योंकि संसार में उन बातों को नियुक्त करने के लिए उन्हें अधिकार मिल गया है। येसेबेलिन காலம், यह इस्बेल का कार्य है। ஆகாபின் காலம், यह आहाब का समय है। சீக்கிரமா எலியாவின் காலம் வருகிறது. बहुत ही जल्दी एलिहा का समय आने वाला है। ஹalleluya. हालेलुया। சரி, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். हम अपने विषय पर आए। எப்படியும் தொட்டா இங்க போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த येसेबेलिன் பந்திக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் சம்பந்தம் இல்லை. देखिए, इस इस्बेल की भोजन में और प्रभु भोज के भोजन में किसी प्रकार की एकता नहीं। கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்கிற பிள்ளைகள் येसेबेलिன் பந்தியிலே பங்காளிகளா இருக்க கூடாது. जो इस प्रभु भोज की में शामिल होते हैं उन्हें इस इस्बेल की भोज में शामिल नहीं होना चाहिए। இவள் யார்? ये कौन है? தேவ ஜனத்தை தேவனை விட்டு சோரம் போக பண்ணுகிறவள். यह परमेश्वर को के लोगों को परमेश्वर से अलग करने वाले लोग, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமானவள். परमेश्वर के दासों के विरोधी। இவள் தேவனுக்கே எதிரானவள். यह परमेश्वर के विरोधी हैं। தேவனுடைய தேசத்தை விக்கிரகங்களால் நிறைத்தவள். परमेश्वर के देश को मूर्ति पूजा से भरने वाले। ஹalleluya. हालेलुया। பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது சில பந்திகள். देखिए, कुछ एक भोज इस तरह की होते हैं। ஒரு தேவ ஜனத்துக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த கூட்டணியில நீங்க போகாதீங்க. यदि आप जानते हैं कि यह परमेश्वर के लोगों के विरोध में एक भोज रखा है तो वहां पर आपको जाने की आवश्यकता नहीं। 4 பேர் கூடுற இடத்துல யாருக்கோ விரோதமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க அந்த கூட்டத்தை விட்டு விலகி போங்க. यदि चार के ग्रुप में कोई एक के विरोध में बात कर रहा है तो तू उस ग्रुप में ना जा। தேவ பிள்ளைகள்னு மாத்திரம் கிடையாது, நம்ம எந்த மனுஷனுக்கு விரோதமாகவும் நம்ம செயல்படக்கூடாது. परमेश्वर के लोगों के लिए काफी नहीं बल्कि किसी भी व्यक्ति के विरोध में बातें की जाती तो हमें शामिल नहीं होना அப்ப चाहिए। சிலர் கூடி யாருக்காவது விரோதமா பேசுறது, கேலி கிண்டல் பேசுறது, அவங்களுக்கு சதி திட்டம் போடுறது, அங்கே நீ பங்காளியா இருந்தா அது येसेबेलिन பந்தி. यदि तू परमेश्वर के लोगों या किसी अच्छे व्यक्ति के विरोध में बातें की जा रही है, उन्हें के पर ठट्टा किया जा रहा है, उनका मजाक किया जा रहा है, उस समूह में तू ना जा। அந்த பந்தியிலும் இந்த பந்தியிலும் ஒருங்கே பங்கெடுக்க கூடாது. यदि उस भोज में और इस भोज में तुझे एकता नहीं रखनी चाहिए। தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். परमेश्वर के लोगों के विरोध में आप बातें ना करें। அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். अभिषेक पाए हुए लोगों के विरोध में बातें ना கர்த்தர் करें। அவர்களை அங்கீகரித்திருக்கிறார். परमेश्वर ने परमेश्वर के लोगों को स्वीकार किया கர்த்தர் है। அவர்களை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने उन्हें उद्धार दिया है। அவருடைய வாழ்க்கையில குறை வந்தால் நாளைக்கு கர்த்தர் சரிப்படுத்துவார். उसके जीवन में यदि गलती कमी आ जाए तो कल प्रभु उसको सुधार देगा। அது கர்த்தருடைய காரியம். यह परमेश्वर का कार्य है। நாம போய் குறை பேசி கொண்டிருக்க கூடாது. हमें जाकर उसके लिए निंदा नहीं करनी चाहिए। நியாயம் தீர்த்து கொண்டிருக்க கூடாது. उसका न्याय हमें नहीं करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த மாதிரி
காரியங்களிலே நம்ம இருக்கவே கூடாது. तो इस तरह के कार्यों में हमें नहीं होना चाहिए. இந்த யேசபேலின் பந்தி ये जो इज़बेल का जो भोज है, தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு விரோதமான பந்தி. ये जो परमेश्वर का सच्चा भक्त एलिया के विरोध में रखने वाला एक भोज. இவ போலியாக 400 பேரையும் 450 பேரையும் எழுப்பி விட்டு கொண்டிருக்கிறாள். ये झूठे लोगों को 400 लोगों को इसने उठा दिया है. அவங்கள போஷித்து போஷித்து காப்பாற்றுகிறாள். उन्हें भोजन देकर उन्हें बचा रहा है. உண்மையான தீர்க்கதரிசிகள் குகைகளிலே ஒபதியாவினால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் கொடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு और கொண்டிருக்கிறார். सच्चे भविष्यवक्ता ओबदिया के द्वारा गुफाओं में जाकर थोड़े भोजनों के द्वारा उनकी वहां पर सुरक्षा की जाती है. அந்த ஒபதியா தனக்கு இருந்த சில வாய்ப்புகளை பயன்படுத்தி 50 பேரா குகையில வைத்து உண்மையான ஊழியக்காரங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ये जो ओबदिया था, इसने परमेश्वर के सच्चे भविष्यवक्ताओं को 50-50 कर एक ही गुफा में रखकर उनको इसने पोषित அதே किया. நேரம் பொல்லாத பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு இயேசபேல் அரண்மனையில சாப்பாடு கம்பீரமா நடக்குது. उसी जो बालक अपने लोगों के उनके विरुद्ध में एक बड़ा भोजन तैयार करता है. இவர்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமானவர்கள். ये लोग जो है परमेश्वर के दासों के विरोध में हैं. அதுதான் இயேசபேலின் பந்தி. वही है इज़बेल का भोज. இதை விட்டு விலக வேண்டும். इससे अलग होना चाहिए. ஊழியக்காரங்களை பரியாசம் பண்றது, जो सेवकों का मजाक उड़ाते हैं, ஊழியக்காரங்களை குறை பேசுறது, जो दासों को देखकर उनकी गलतियां निकालते हैं, ஊழியக்காரங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை விமர்சிக்கிறது. उनके कार्यों को एक एक गलतियां निकालते हैं. உனக்குள் இயேசபேலின் ஆவி இருக்கிறது. तेरे अंदर इज़बेल की आत्मा है. அந்த பந்தியை விட்டு நீ வெளியே போ. तू उस भोज में से तू बाहर जा. உன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள். तू अपनी आत्मा को संभाल ले. அல்லேலூயா. हालेलुया. சிலருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, कुछ लोग को ऐसा हो गया है, ஏதோ ஊழியம் அவங்க தலையில ஓடுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ये तो सेवा जो उनके हाथ का काम है ऐसा सोचते हैं. சபைக்கு அவங்க அதிகாரி நினைச்சுக்கிறாங்க. और कलीसिया का वो ही लोग अधिकारी ऐसा सोचते உன்னை हैं. நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். तू अपने आप को धोखा दे रहा है. இது வஞ்சக ஆவி. ये धोखा देने वाली आत्मा சபை है. கர்த்தருடையது. और जो कलीसिया है वो यहोवा की है. கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஊழியர்களை கொண்டு கர்த்தர் சபை நடத்துவார். इस कलीसिया को जिसको उसने अभिषेक दिया है उन दासों நீ के द्वारा நீ करेगा. யார் குறுக்கிடுவதற்கு? तू बीच में आने वाला कौन है? நீ குறுக்கிட நீ இருளடைந்து கொண்டிருப்பாய். तू बीच में आकर तू अपने आप में दो हो जाएगा. இதிலே தொடர்வாயானால் காரிருளே உனக்கு காத்திருக்கிறது. यदि तू इसके पीछे बने रहेगा तो अंधकार तुझे ढांप लेगा. சபையுடைய காரியங்களிலே நிக்க வேண்டிய இடத்துல நிக்க பழகுங்கள். कलीसिया के कार्यों में जहां तुझे खड़ा होना है वहां खड़े होने की कोशिश ஊழியத்தின் करे. காரியத்திலே நிக்க வேண்டிய இடத்துல நிக்க பழகுங்கள். सेवा के कार्यों में जहां तुझे खड़ा होना है वहां तू खड़ा हो. அவசியம் இல்லாமல் கை வைத்து தேவனுக்கு அந்நியர்களாய் மாறி போகாதிருங்கள். जहां पे तेरी आवश्यकता नहीं वहां तू हाथ डालने पर तू परमेश्वर का विरोधी है. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசபேலின் பந்தி இப்படிப்பட்ட பந்தி. तो इज़बेल की मेज थी, भोज था, इस तरह का भोज था. இவைகளை விட்டு விலக வேண்டும். इनसे अलग होना है. தேவனுக்கு எதிரான கிரியைகள் परमेश्वर के विरोध में कार्य, இதே தான் அவ செஞ்சுட்டே இருந்தா. इसी को वो करती रही थी. இந்த மாதிரி ஆட்களோட நம்ம கூட்டுக்கட்டு வைக்க கூடாது. इस तरह की लोगों से हमें किसी प्रकार இந்த की மாதிரி संगति नहीं रखनी. பந்திகள்ல நம்ம போக கூடாது. इस प्रकार के भोजन में हमें नहीं जाना நம்மை चाहिए. விடுவித்துக் கொள்வோம். हमें उससे बचा ले. நம்மை சுத்திகரித்துக் हम கொள்வோம். अपने आप को पवित्र कर लें. கர்த்தருடைய பந்திக்கு பாத்திரர்களாக நாம இருப்போம். परमेश्वर की मेज के योग्य हम बन जाएं. அல்லேலூயா. பாவம் அசுத்தம் போன்றவைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். पाप और किसी प्रकार की अशुद्धता नहीं होना चाहिए, ये मैंने कहा. விக்கிரக கோயிலின் பந்திகள்ல நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். मूर्तियों के मंदिरों में जाकर हमारी कोई सहभागिता नहीं होना चाहिए, ये कहा. பேய்களுடைய பந்தியிலே நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. दुष्ट आत्मा के भोज में भी हमारी सहभागिता नहीं होनी चाहिए. காத்து மேனி போன்ற எந்த தெய்வங்களுடைய பந்தியிலே நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. भाग्य देवता या भावी देवी के किसी भी प्रकार के भोजन में हमें शामिल नहीं होना चाहिए. இயேசுபேலின் பந்தியிலே நமக்கு ஐக்கியம் और இருக்கக்கூடாது. तो इज़बेल की भोज में हमें शामिल नहीं होना चाहिए. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आंखें बंद करके हम प्रार्थना நாம் करेंगे. எதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. हमें जिस बात से छुटकारा पाना चाहिए प्रभु हमें मदद करेगा. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமல் हमें अपने आप को हम ही धोखा ना दे. இருளின் மேல் இருளடைந்து ஆத்மா காரிருளுக்கு போய் விடாமல் अंधकार से पाकर अंधकार में और हमारा जीवन अंधकार से ना ढपने पाए. இன்று காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். इस सुबह के समय में परमेश्वर के वचन को माने. குறைகளை வாய் திறந்து அறிக்கை செய்வோம். जो भी आपकी गलती है मुंह खोल कर उसे मान ले. எல்லாரும் ஜெபம் பண்ண தொடங்குங்க. सभी प्रार्थना करना प्रारंभ करें. எங்கேயாயிலும் விக்கிரக கோயில்களோடு தொடர்பு இருக்கிறதா? क्या आपके जीवन में कभी आप उस मूर्ति पूजा से मिल चुके हैं? சரியா அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. आप उस गलती को मानकर प्रार्थना कीजिए. இன்று தேவ சமூகத்தில் தெளிவான தீர்மானம் எடுங்கள். आज इस प्रभु की उपस्थिति में पूरी सफाई से निर्णय लीजिए. ஹalleluya. हालेलुया.
हालेलुया। அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னா வேணா அடிப்பாங்க, ஏசுவாங்க. இருக்கட்டும், இயேசு உங்களோடு கூட நிப்பார். यदि मैं वहां ना जाऊं तो मुझे डांटेंगे, मुझे मारेंगे, रहने दीजिए, यीशु आपको छुटकारा देगा। தைரியம் எடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. इस बात में आप हिम्मत लीजिए प्रभु के लोग। எத்தனை காலம் இப்படி ஓடிக்கொண்டிருக்க முடியும்? कितने और साल आप ऐसे ही दौड़ते रहेंगे। ஹalleluya. हालेलुया। நல்ல தைரியமா தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. पूरे अच्छे निर्णय के साथ आप प्रार्थना करें। பேய்களுடைய பந்தியில யாராவது கை வைத்திருக்கிறீங்களா? क्या दुष्ट आत्माओं के भोज में आप शामिल हुए हैं? நல்ல அழுது அறிக்கை பண்ணுங்க आप ஆண்டவரிடத்துல. रोकर इसके लिए प्रभु से माने। மந்திரவாதிகளை தேடி போனவர்கள், मंत्रवादियों को तो ढूंढ कर जाने वाले, குறி சொல்றவங்களை யாராவது தேடி போயிருக்கீங்களா? क्या जो ओझा करते हैं, झूठी भविष्यवाणी करते हैं, उसके पास गए हैं? வாய் திறந்து சரியா அறிக்கை பண்ணுங்க. मुंह खोलकर अच्छी तरह இது मान ले। சும்மா ஒரு உதட்ட அறிக்கைனால இது விடுதலை வராது. केवल साधारण रूप से होठों को हिलाना ये आपको छुटकारा नहीं देगा। உண்மையாக உணர்ந்து கண்ணீரோடு அறிக்கை பண்ணுங்க. पूरी तरह से इस बात को जानते हुए आंसुओं के साथ उसको मान ले। இந்த ஜோசியக்காரமார்ட்ட போனீங்களா? क्या ज्योतिषियों के पास आप गए हैं? கைவசம் எடுக்க போனீங்களா? जो हाथ में वश करते हैं, वश कर ஒண்ணுக்கு लेते हैं, போகாதீங்க. किसी को भी नहीं जाए। இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. आज ही इसको मान ले और प्रभु से அப்பா उसका நான் தெரியாம போயிட்டேன் ஆண்டவரே. प्रभु मैं इसको ना जानते हुए चले गया, அத இன்றோடு முடிவு கட்டிட்டேன் ஆண்டவரே. आज ही मैं इसका अंत कर देता हूँ। இனி செத்தாலும் போக மாட்டேன். और यदि मर भी जाऊं तो मैं वहां नहीं जाऊंगा। தெளிவா பேசுங்க. நான் உங்க நன்மைக்கு தான் உங்களை நான் ஜெபத்துல நடத்தி கொண்டிருக்கிறேன். साफ रीति से कहे, आपकी भलाई के लिए मैं प्रार्थना चला रहा हूँ। ஹalleluya. நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தா அப்புறம் பிரயோஜனம் இல்லை. यदि आप प्रार्थना ना करें तो लाभ नहीं होगा। ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए। எங்க தப்பு நடந்துச்சு? कहाँ आपके जीवन में गलती हो गई? அந்த தப்பை வச்சுட்டு கர்த்தர் ஆசீர்வதியும்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? वो गलती रखकर प्रभु आपको आशीष दे, कैसी आशीष आ सकती है? அத முதல்ல உடைத்து விடுங்க. उस गलतियों को तोड़ दीजिए। உண்மையான பாவ அறிக்கை அதுல இருந்து விடுதலை கொண்டு வரும். सच्चाई में से जो छुटकारा उसमें से आपको मिलेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஏதாவது காரியங்கள் இருந்தால் கர்த்தர் ஆவியானவர் நினைப்பூட்டினா உடனே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. कोई भी कार्य पवित्र आत्मा आपको इस समय याद दिला रहा है तो तुरंत आप उसको मान लें और उसे छुटकारा पा लें। யேசுபேலின் பந்தி, इज़बेल का भोजन, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் பேசக்கூடியவங்க, जो परमेश्वर के विरोध, लोगों के विरोध में बात करते हैं, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா प्रभु பேசக்கூடியவங்க, के दासों के विरोध में बात करते हैं, இதெல்லாம் ஒரு நோய் மாதிரி சிலருக்கு பிடிச்சு போச்சு. कुछ एक लोग को एक बीमारी सी लग गई है। இன்றைக்கு அதுல இருந்து விடுதலை உண்டாகணும். आज के दिन उसमें छुटकारा मिलना चाहिए। நீங்க என்னதான் நினைச்சாலும் திடீர்னு உங்களுக்குள்ள இருந்து அது வந்துருது. आप कुछ भी सोचे अचानक आपके जीवन में आ जाता है। அது தெளிவா அறிக்கை பண்ணும் பொழுதுதான் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். यदि पूरी रीति से आप उसका मान ले तो आपको छुटकारा मिलेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல தாழ்த்தி அறிக்கை பண்ணுங்கள். अपने आप को दीन बनाकर अंगीकार कर ले। Praise the Lord. Glory. Hallelujah. 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 கர்த்தரின் திருவிருந்து பக்தியோ அதை அருந்து ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று. தோடின்று அதில் சேர்வதே நன்று. கர்த்தரின் திருவிருந்து அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. அப்பம் என் சரீரமே, இப்பாத்திரம் என் இரத்தமே. தப்பாது பங்கு பெறில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வீர். தப்பாது பங்கு பெறில் இப்பாரில் ஐக்கியம் கொள்வீர். கர்த்தரின் திருவிருந்து பக்தியோ அதை அருந்து ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று. ஆயத்தோடின்று அதில் சேர்வதே நன்று. கர்த்தர்
ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க தொடங்குவோம். glory, hallelujah. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தோம், கர்த்தருடைய பந்தி என்று சொன்னோன்னே எழும்பி போகிற ஒரு பழக்கத்தோடு இருக்கிறீங்க. அது ரொம்ப மோசமான பழக்கம். கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்க அசட்டை பண்ணி போகக்கூடாது, அசட்டை பண்ணி போகக்கூடாது. ஒரு உணர்வை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் தருவாராக. உங்க தவறை நீங்க திருத்துங்க, உங்க குறைய நீங்க ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனா இப்பொழுதே அறிக்கை பண்ணலாமே, இப்பொழுதே சரி பண்ணலாமே, அதற்கு நீ அடுத்த திருவிருந்து வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஹல்லேலூயா. திருந்துங்க, ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணி இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கடையுங்கள். ஒருவேளை நீங்க செய்த தவறுகள் குறைவுகள் இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்டதா இருக்குது, அவரை காயப்படுத்தி இருக்கு, அவரை கஷ்டப்படுத்தி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. மனுஷர் செய்த தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு பாதிப்புண்டாக்கின காரியம்னா கண்டிப்பா நீங்க இனி காலம் தள்ளாதபடி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நமக்கு பரலோகம் வேணும். அந்த மன்னிப்பு கேட்காம வைராக்கியம் பாராட்டிட்டு நரகத்துக்கு போய்விடக்கூடாது அல்லவா? அது எவ்வளவு பயங்கரமானது. எல்லா சத்தியத்தையும் நம்ம தெரிந்து விட்டு ஒரு சின்ன காரியத்தில் திருந்த முடியாம அல்லது ஒரு தாழ்மைப்பட முடியாம நம்ம பரலோக மேன்மை இழந்தோன்னா என்ன சங்கடம். ஹல்லேலூயா. பலருக்கு மாசக்கணக்கானாலும் ஒரு சின்ன காரியம்தான், ஒரு அறிக்கை பண்ணணும், இல்லைன்னா ஒரு மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக இந்த கர்த்தருடைய பந்தியை எத்தனை மாசம் நீங்க விட்டுட்டு துணிகரமா எழும்பி போறீங்க. ஒரு உணர்வை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக, தருவாராக. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? அதாவது இந்த ஜெபத்தை பற்றியும் உணர்வு இல்லாம யாராவது சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பணம் வேணும்னா அழுது ஜெபம் பண்ணுவோம். கடன் மாறணும், இப்ப நாளைக்கு இவ்வளவு பணம் வேணும்னா என்ன ஜெபம், ஊக்கமா ஜெபம். அதை விட இது எவ்வளவு முக்கியம். நரகமா பரலோகமானு தீர்மானிக்கிற விஷயம் இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பெரியவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே தவறுகளை உணர்த்தும், குறைகளை உணர்த்தும். வசனத்திலே உணர்த்தப்பட்ட குறைகளை ஆண்டவரே இன்னும் ஆழமாய் உணர்த்தி அதிலிருந்து எப்படியாவது ஒரு பரிபூர்ண விடுதலை வர வேண்டும், ஜெயம் வர வேண்டும், ஜெயம் வர வேண்டும். இனி இதே சூழ்நிலையில யாரும் கீழ் நோக்கி போகக்கூடாது. அப்பா, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. இயேசுவே உணர்வை தாரும், இயேசுவே உணர்வை தாரும். எல்லா மக்களுடைய உள்ளங்களில் நல்ல உணர்வை தந்துவிடும், தந்துவிடும், தந்துவிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட எங்கள் பந்தியில் வந்து பங்கடைகிற கர்த்தர், எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன். அந்த உணர்வோடு எல்லா காரியங்களிலும் நாங்கள் உம்மை அழைக்க, உம்மோடு அந்த பந்தியை நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க. அது மட்டுமல்ல, நீங்க எங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த கர்த்தருடைய பந்தி எவ்வளவு மேன்மை உள்ளதப்பா. இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் தகுதியோடும் ஆயத்தத்தோடும் பங்கு பெற்று கிறிஸ்துவுக்கு பிரியமாய் ஜீவித்து சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்து கொண்டால் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லுகிற அந்த அழகான பந்தியிலே எங்களை பங்கடைய செய்வீர் ஆண்டவரே. அந்த பந்தி நாங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அதற்காக இந்த பந்தியை மிஸ் பண்ணாதபடி நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்லுகிறோம். ஆயத்தத்தோடும் உணர்வோடும் தகுதியோடும் எல்லாரும் இதில் பங்கடைய உதவி செய்யும். வழக்கத்தை போல இன்றைக்கும் எழும்பி போவேன் என்று நினைத்திருக்கிற உள்ளங்களில் நல்லதொரு உணர்வை இப்பொழுது கட்டளையிடும். அந்த உள்ளம் கடின உள்ளமா இருந்தாலும் அது மெழுகு போல இப்பொழுது உருகச் செய்யும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, திருத்தங்கள் வரட்டும் அப்பா. அபாத்திரமா ஏனோதானோன்னு எடுக்கிற பழக்கம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளும் சரியான உணர்வை கொடுத்து
இன்று ஒரு பரிசுத்தமான நிலையில், தேவன் விரும்பும் நிலையில் கர்த்தருடைய பந்தி எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.